All that time, finally, just you and me. இப்ப சொல்றான். வணக்கம் அண்ட் வெல்கம் டு துண்டுபிடி பாட்காஸ்ட். இன்னைக்கு நம்ம இந்த பாட்காஸ்ட்ல என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இன்ட்ரோல பாத்துருப்பீங்க, டிராவல்ல நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்கள், அதுல இருக்கிற நீங்க அனுபவப்பட்ட விஷயங்கள், நாஸ்டாலஜிக்கான விஷயமா இருக்கலாம், ட்ராமாவான விஷயமா இருக்கலாம், எதா இருந்தாலும் ஷேர் பண்ணிக்கிற ஒரு பாட்காஸ்ட். ஷேர் பண்ணிக்கிற நிறைய பேர் இருக்காங்க நினைக்காதீங்க. எப்பவும் போல நம்ம ஆர்த்தர் ப்ரோ இருக்காரு அண்ட் நான் இருக்கேன். ஹாய் ப்ரோ. வணக்கம் நேயர்களே. வணக்கம் ப்ரோ. ஆரம்பிப்போமா ப்ரோ? ஆரம்பிக்கலாம்பா. ஓகே, நீ வந்து இது மாதிரி டிராவல்ல நம்ம நிறைய சந்திச்சிருப்போம். ஒரு விஷயம் சந்தோஷமான விஷயமும் இருக்கும், வேடான விஷயமும் இருக்கும். அந்த மாதிரி நீ வந்து இந்த விஷயத்தை என்னால மறக்கவே முடியாது நான் டிராவல் போனதுல அப்படின்னு சொல்லி வேடான விஷயம் இல்ல ஒரு மறக்க முடியாத நினைவுனா எதுன்னு சொல்லுவ? நிறைய இருக்கும் ப்ரோ. அப்படியே வரிசையா வருவோம். வரிசையா வரும். அப்படி வரும். ஃபர்ஸ்ட் ஏன்னா அந்த இது என்னோட இது ஆரம்பிப்போமா? பஸ் திங்ஸ், பஸ் ரேண்டம் திங்ஸ் அதெல்லாம் போட்டுருங்க. இல்ல ஃபர்ஸ்ட் வந்துட்டு முக்கியமா இப்ப நம்ம ஒரு டிராவலுக்கு போறோம்னா நம்ம போக வேண்டிய இடம் ஃபர்ஸ்ட் என்னவா இருக்கும்னா, மோஸ்ட்லி வந்துட்டு ப்ரோ நீங்க எதுல ப்ரோ டிராவல் பண்ணுவீங்க? நான் வந்து பெருசா டிராவல் பண்ண மாட்டேன். போனா கோயிலுக்கு தான் போவாங்க, கூட்டு போவாங்க வீட்டுல. சரி, எதுல போவீங்க? நாங்க வந்து கார்ல போவோம் மேக்சிமம். நான் வந்து இப்ப போறது இல்ல. அதாவது நான் வந்து 3 வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருக்கேன். நான் இப்பெல்லாம் ரொம்ப போறது இல்ல வெளில. நான் தனியா தான் போறேன். ஆனா போனா வீட்டுல போவோம். ஓகே ஓகே. ஆனா வந்துட்டு இப்ப கார் இருக்கும், கார்ல போவாங்க. இப்ப வந்துட்டு சார்லி பிஜிஎம் போட்டு வண்டியிலயும் போவாங்க. மோஸ்ட்லி வந்துட்டு பஸ் ஸ்டாண்ட் தான், பஸ்ல தான் போவோம் மோஸ்ட்லி. நான் அப்படிதான் போவேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மோஸ்ட்லி பஸ்ல தான் போவோம். பஸ்ஸுக்கு போய் ஏறுறதுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் போகணும். அந்த பஸ் ஸ்டாண்ட்ல நடக்கிற திங்ஸ், பஸ் ஸ்டாண்ட்ல நீங்க அனுபவப்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்கும். அதை அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவோம். என்ன ப்ரோ? சூப்பர். பஸ் ஸ்டாண்ட் திங்ஸ்னா பிராக்கெட்ல வந்து போட்டுக்கோங்க, புல்லி அண்ட் ஹராஸ்மெண்ட் தான் நடந்திருக்கும் மோஸ்ட்லி. அதான் பேச போறோம். ரைட். ஓகேவா? நீங்க சென்னை பஸ் ஸ்டாண்டா ப்ரோ? எப்படி நல்லா இருக்கும் சென்னை பஸ் ஸ்டாண்டு? நான் சென்னை பஸ் ஸ்டாண்ட் வந்து நான் ஒரு 2-3 பக்கத்துல தான் இருக்கேன் எங்க வீடு. ஆனாலும் நான் ஒரு 5 தடவை தான் போயிருப்பேன் மேக்சிமம். ஏன்னா நான் மோஸ்ட்லி வந்து போறதெல்லாம் ட்ரெயின்ல தான் போவேன். நான் பஸ் ஸ்டாண்ட் சைடு ரொம்ப போறது கிடையாது. ஆனா நான் சென்னை விட்டுரு, நான் வந்து வேற ஒரு ஊர் பஸ் ஸ்டாண்ட் நான் சொல்றேன். அந்த பஸ் ஸ்டாண்ட்ல நான் ஒரு ஊருக்காக போறேன்டா, நான் பஸ் ஏறதுக்காக போறேன். எனக்கு வந்து ஒண்ணுக்கு முட்டிக்கிட்டு வருது. சரி, அந்த பாத்ரூம் அங்க இருக்குன்னு சொன்னாங்க. நான் போனேன். அந்த பாத்ரூம்ல ஒரு 100 அடி இருக்கும் கரெக்டா. எனக்கு தெரிஞ்சு 100 அடி என்னால நடக்க. அந்த இடத்துக்கு அந்த பாத்ரூமுக்கும் எனக்கும் 100 அடி இருக்கு. அங்க நிக்க முடியல என்னால. ஸ்மெல் எப்படி இருக்கு? ஸ்மெல்லு, நாத்தம் தாங்க முடியல. அங்க அப்படி நாறுது. சரி, அந்த கரும போயிடலாம், தாங்க முடியாது, ஆத்திரத்தை நடக்கலாம், இதை நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்போ வெளில ஒருத்தன் உட்காந்து இருக்கிறான். உட்காந்துக்கிட்டு 5 ரூபா காசு கொடுப்பா தம்பி அப்படிங்கிறான். ஆமா, நான் நினைப்பேன் ப்ரோ, நிறைய டைம் நினைப்பேன், தண்ணி குடிக்கிறதுக்கு காசு வாங்குறாங்க, சரி தண்ணி நம்ம இறக்கலாம் போறோம், அதுக்கு எதுக்கு காசு வாங்குறாங்க அப்படிலாம் யோசிப்பேன். அப்படித்தாண்டா பண்ணுவாங்க. எனக்கு என்னடா இதுல வாங்குறான், இந்த நல்ல பாத்ரூமா இருந்தா கூட பரவாயில்ல, காசை வாங்கிட்டு போ, 10 ரூபா கூட வாங்கிக்கோ. இதுல 100 ரூபா. சரி, என்ன கருமத்தையும் கொடுத்துட்டேன்டா. நான் கொடுத்துட்டு அந்த இதுலயும் முட்டை இருக்கிறதுலயும் போய் குடுத்துட்டு உள்ள போறேன். அந்த கருமத்தை என்னால நினைச்சு பார்க்க முடியல. அந்த அளவு மோசமா இருந்தது அந்த பாத்ரூம். ஏதாவது கொஞ்சம் மெட்டபரிக்கா சொல்லுங்களேன் பாப்போம். மெட்டபரிக்கானா, இந்த சாக்கடை இருக்குல்ல, பாதாள சாக்கடை. பாதாள சாக்கடையில இறங்கி நடந்து போயிருக்கியா? சரி, கரெக்ட் தான். நான் உள்ள நடந்து போறதுக்கு எனக்கு அப்படி இருந்தது. அவ்வளவு டிஸ்கஸ்டிங்கா இருந்துச்சு. எனக்கு என்ன பண்ண, நான் போவே இல்லடான்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டேன். அப்படியே போறது வரவே மாட்டேங்குது. அங்க போனா நான் அப்படியே வெளில வந்துட்டேன். வெளில வந்துட்டு அந்த சைடு போனேன். இன்னொரு ஒரு பெட்ரோல் பங்க் இருந்துச்சு, அங்க போயிட்டு நான் மறுபடியும் போயிட்டு வந்தேன். நான் இந்த விஷயம் மாட்டேன். அதுல இருந்து நான் பஸ் ஸ்டாண்ட் பாத்ரூமுக்கு நான் போவே மாட்டேன். ஒரு சபதம் மாதிரி எடுத்துக்கிட்டேன். நீ வந்து நீ பேண்ட் போனாலும் பரவாயில்ல, பஸ் ஸ்டாண்ட் பாத்ரூம் மட்டும் போயிடாதடா.
ஓகே. இப்ப அதே நீங்க பஸ் ஸ்டாண்ட் பாத்ரூம் சொன்னனால நானும் அதே பஸ் ஸ்டாண்ட் பாத்ரூம்ல இருந்தே வரல. நமக்கு பூ போட்டு ஆரம்பிக்கிறதே பாத்ரூம் பூப்பு இதுதானே, அதனால அதை வச்சு ஆரம்பிச்சிட்டோம். என்ன ப்ரோ, அதான் அதுக்கும் சொல்றேன். இப்ப வந்துட்டு எனக்கு இதே மாதிரி ப்ரோ சொன்ன மாதிரி எனக்கு செம்ம அர்ஜென்ட். இப்ப நான் என்னன்னா, நான் புளோரிடால இருந்து திருச்சி வரேன். செம்ம அர்ஜென்ட் ப்ரோ, சரியான அர்ஜென்ட். என்ன பண்றேன்னு தெரியல. பேருக்கு தாக்கி பிடிச்சிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆள வெளியில ஓடி வந்தோடனே இறங்கி ஓடுறேன். பாத்ரூமுக்கு வெளியில ஒரு அந்த ஒரு அதான் ப்ரோ சொன்ன மாதிரி ஒரு 100 மீட்டருக்கு வெளியே வந்துட்டு ஒரு கேங் இருக்காங்க ப்ரோ. அதுல வந்துட்டு ஒரு ஸ்கூல் பையன், இன்னொரு கொஞ்சம் காலேஜ் படிக்கிற பையன், இந்த மாதிரி. இதெல்லாம் எத்தனை மணிக்கு நினைக்கிறீங்க? நைட்டு ஒரு 12 மணி. நைட்டு ஸ்கூல் பையன் ஸ்கூல் ட்ரெஸ் போட்டு நிக்கிறான். ஒரு ஸ்கூல் பையனா ஒரு 11th படிப்பான், 12th படிப்பான். நான் போய் உள்ள போறேன். அது வந்து ஓப்பன் பாத்ரூம், காசு எல்லாம் கிடையாது. போயிட்டு அடிக்கலாம்னு போறேன். திருடுறதுன்னு வந்தான் என் பக்கத்துல. வந்துட்டு என் பக்கத்துல இருந்து என் காக்கையே பாத்துட்டு இருக்கான் ப்ரோ. எனக்கு வரவே இல்லை. நமக்கு எம்பாரசிங்கா இருக்கு. அவ்வளவு அர்ஜென்ட்டா வந்தது எனக்கு வரல. என்ன தெரியல, சரி போ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நான் கிளம்பிட்டேன். உங்களை வரையும் அடிக்காம கிளம்பிட்டேன். அடிக்காம இருக்க முடியல. சரி போயிட்டான். திருப்பி போயிட்டு கடைசி அந்த ஒரு இது மாதிரி இருக்குல்ல அபார்ட்மெண்ட், அதுல போய் அடிக்கலாம் நிக்கிறேன். அங்க இருந்து வரான் ப்ரோ. திருப்பி பக்கத்துல வந்து நின்றான் ப்ரோ. கேக்குதா ப்ரோ? கேக்குதுடா. பக்கத்துல வந்து நின்றான் ப்ரோ. பாத்துக்கிட்டே இருக்கான் ப்ரோ, குறுன்ட்டு. நான் டக்குன்னு திரும்பி என்னடா வேணும் மதர் பக்கர் அப்படின்ட்டு தமிழ்ல திட்டிவிட்டேன். கெட்டவரதுல அவன் ஒண்ணுலண்ணே மூடிட்டு கிளம்புறா அப்படின்ட்டேன். அந்த பிட்ச் எல்லாம் கே ப்ரோ பேக்கெட்ஸ். நான் வந்துட்டு திட்டல அவங்க. நான் முன்னாடி ஒரு பாட்காஸ்டே சொல்லியிருப்பேன், கேவ போட்டு பேசுற ஆள் தான் நானு. ஆனா யாரு வந்துட்டு இந்த இவங்க திட்டுறது பேக்கெட்ஸா ஆகுறாங்களோ, நம்ம விருப்பம் இல்லாம நம்மள்ட்ட வந்து பண்றாங்க பாருங்க, அதுதான் அவங்க தான் பேக்கெட்ஸ். நீங்க நார்மல் ரெஸ்பெக்டட் கேஸ் தான். நம்ம மரியாதை கொடுக்கலாம். இந்த நாய் வந்து நின்றுகிட்டு அது எப்படி ப்ரோ ஒரு சங்கடமே இல்லாம நின்று பாத்துக்கிட்டு இருக்கேன். அதுவும் அந்த குரூப்ல இருந்து அனுப்பிடுறாங்க ப்ரோ, பார்ட்டி வந்துருச்சு நீ எடுத்துக்கோன்ற மாதிரி அனுப்பிடுறாங்க ப்ரோ. நான் பாத்துக்கிட்டே இருக்கேன். அப்படியே வந்து பக்கத்துல நிக்கிறான் ப்ரோ. அப்பல இருந்து வந்துட்டு சுத்தி முத்தி பாக்குறது யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு போவாங்க. இதுதான் ப்ரோ என்னோட ஃபர்ஸ்ட் அனுபவம், கே அனுபவம். ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கான் போல நிறைய பேருக்கு ப்ரோ. நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த கே அடுத்த மேட்டர் வந்து எல்லாருமே ஆமா சார் எனக்கு தான் அப்படிம்பாங்க. அதை நான் சொல்றேன். இன்னும் நிறைய அனுபவம் பட்டிருப்பீங்க. பட் யாரும் வெளியும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. சொன்னதுக்கு அப்புறம் நீமாப்பா அவன் நானும் தான்ப்பா அப்படின்ட்டு எப்படி வந்துருவானுங்க. அந்த வடிவேலு போன் எடுப்பாங்க. யார் போன் எடுத்தா? எல்லாரும் அடுத்து முக்கியமான டாபிக் திருநங்கைகள். அது ஒண்ணு. அதே போல எல்லா விதத்துல எல்லா ஒரு துறையிலுமே நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. அந்த விருப்பம் இல்லாம நம்மள ஃபோர்ஸ் பண்றவங்க கெட்டவங்க. அதனால புரிஞ்சுக்கங்க. தேவைதான். ஆமா, அவங்களுடைய விஷயத்துல கரெக்டா இருக்கவங்க அவங்க நல்லவங்க. இதுல நம்ம அந்த கெட்டவங்களை பத்தி தான் பேசுறோம். அதனால வந்துட்டு யாரும் ரொம்ப இதாயிராதீங்க. டிஸ்க்ளைமர் போட்டோம். அப்பயே நீங்க ஃபர்ஸ்ட் உங்களோட என்ன சொல்லுங்க. திருநங்கைகள் கண்டிப்பா பட்டிருப்பீங்க, சொல்லுங்க. கண்டிப்பா இருக்கு, நான் எழுதியே வச்சிருக்கேன் அதுக்கு தனியா. இது வந்து நான் ட்ரெயின்ல போறப்ப நடந்தது. இது நான் ட்ரெயின்ல ரொம்ப போகணும்னு சொன்னேன்ல, அதே மாதிரி ட்ரெயின்ல நான் போறேன். ட்ரெயின்ல எப்படின்னா நான் காலை நேரம் காலை ட்ரெயின்ல போட்டிருக்கேன். டிக்கெட் இல்லாம, நைட்டு டிக்கெட் இல்லாம நான் காலை ட்ரெயின்ல வந்துட்டு இருக்கேன். நான் வந்து இந்த சைடு ஆர்ஐசி டிக்கெட் இருக்குல்ல, ஆர்ஐசி சைடு, ஆர்ஐசி தெரியுமா? இந்த சைடு அப்பர் சைடு லோவர்ல இருக்குல்ல, நான் சைடு லோவர்ல படுத்திருக்கேன். படுத்து தூங்கிட்டு இருக்கேன். ஒரு திருநங்கை வந்தாங்க. வந்து இது மாதிரி எல்லாத்தையும் காசு கேட்டு இருந்தாங்க. நான் அப்படியே கண்ணை இருக்க முடிட்டு சைடுல திரும்பி படுத்துக்கிட்டேன், காசு கேட்பேன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நான் படுத்துட்டேன். நான் பயந்துக்கிட்டு நான் படுத்துட்டேன். நான் படுத்துட்டு இருக்கேன். என்ன வந்து கூப்பிடுறாங்க முதுகுல தட்டி. என்ன தட்டி கூப்பிடுறேன். நான் ஏந்திரிக்கல வேணுக்குன்னு. மறுபடியும் தம்பி தூங்குற மாதிரி நடிக்காத, ஏந்திரிங்குதுங்க. 2 பேர் 3 பேர் வந்துட்டு. எனக்கு திக்குன்னு இருக்கு. இது எப்ப நடந்துச்சுன்னா, நான் வந்து ஒரு 9th 8th படிக்கும் போது நடந்துச்சு. 8th படிக்கும் போது நான் தனியா ட்ரெயின்ல வந்துட்டு இருந்தேன். இந்த சின்ன பையனா இருக்கான், புடிங்கிடலாம் காசு அப்படின்னு சொல்றேன். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல வந்திருப்பாங்களா என்னன்னு தெரியல. நீங்க வேற அழகா இருப்பீங்க போல. டேய் சும்மாரா, அது குழப்பி விட்டான் போறான்.
சின்ன வயசுல ஆள் போட்டுடலாம் காசு. சரிடா. அதை எழுப்பி விடுறாங்க. நான் ஏஞ்சி உட்காந்துட்டு என்னண்ணே என்னண்ணேன்னு கேட்டேன் ஃபர்ஸ்ட். அவங்கள பார்த்து என்னண்ணே அப்படின்னு சொல்லி கேட்டேன். எனக்கு டக்குன்னு அவங்க எழுப்பி விட்டோன்னே என்னன்னு கேட்டேன். அவங்க காசு கொடுப்பா அப்படின்னு சொன்னாங்க. என்கிட்ட காசெல்லாம் இல்ல, நான் இங்கே நான் ஊருக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா கேட்கவே மாட்டாங்கடா, போகவே மாட்டாங்க. நான் பக்கத்துல ஒருத்தர் அந்த சைட்ல ஒருத்தர் உட்காந்துட்டு, அம்மா அந்த பையன் தான் காசு இல்லைன்னு சொல்றான்ல போமா அப்படின்னு சொல்றதுக்கு அவரை போயிட்டு நீ வாய மூடு அப்படின்னு நீ வாய மூடு வெளியே ஒரே போராட்டக்காரங்கிற மாதிரி வந்து அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிச்சு. நாங்க அதுக்கப்புறம் 10 ரூபா கொடுக்குறேன், 10 ரூபா இருந்துச்சு, 10 ரூபா கொடுக்குறேன், இந்த 10 ரூபாய்க்கே இவ்வளவு அலம்பல் பண்றீங்க, 100 ரூபா வச்சிருந்தா நீ என்னென்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு போறாங்கடா. நம்மளுடைய நம்மளுடைய இது ப்ரோ, அது நம்மளோட விருப்பம் ப்ரோ, குடுக்கறது கொடுக்காதது. அதெல்லாம் கொடுக்கவே கூடாது. கொடுக்க கூடாது ப்ரோ. என்னை பொறுத்து இதை பத்தி அப்புறம் பேசுவோம். இது 2-3 அனுபவம் வச்சிருக்கீங்களா திருநெல்வேலி? ஏன்னா எனக்கு ஒரு 3 இருக்கும். இல்ல நீ சொல்லு, நான் அப்படியே சொல்றேன். ஒன்னு இருக்குன்னு நினைக்கிறேன், சொல்றேன். ஓகே, நான் அடுத்து என்னோடது சொல்றேன். எதாவது சொல்லலாம், ரிவைஸ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆசைப்பட்டது எத்தனை ப்ரோ இருக்கும் உங்கள்கிட்ட? ஒரு 2 இருக்குமா? என்னது? இன்னும் எத்தனை டாபிக் இருக்கும்? இன்னும் ஒண்ணுதான் இருக்கு. இன்னும் ஒண்ணு. அப்ப நானும் ஒண்ணே சேர்த்து நான் 2 சொல்றேன். ஃபர்ஸ்ட் ப்ரோ, இதே மாதிரி வந்துட்டு நான் திருச்சி பஸ் ஸ்டாண்ட்ல தான் மோஸ்ட்லி எனக்கு நடந்தது. கோவிட் நடந்தது மேட்டர் அப்படின்னு சொல்றேன். திருச்சியில இந்த மாதிரி வந்து இறங்கிட்டேன். மதுரையில இருந்து இதே மாதிரி இறங்கிட்டு நான் என் வீட்டுக்கு போனோம். போறப்ப அங்க இருந்து திட்டு ஒரு கேங் வந்தாங்க. அந்த சூப்பர் டீலக்ஸ் படம் பாத்திருக்கீங்களா? அந்த பிளாட்ஃபார்ம் கீழே அது பேர் கல்யாசாமின்னு சொல்ற ஒரு இடம் இருக்கும்ல. ஆமா ஆமா. அந்த மாதிரி ஒரு க்ளோஸ் சர்ஃபேஸ் ப்ரோ. அது ஒரு இருட்டா இருந்துச்சு, அதை தாண்டி போகணும் எனக்கு. நான் என் பாப்பா இன்னும் கேட்பா, தீனி எல்லாம் கேட்பா சொல்லிட்டு வாங்கலாம். அதை சரி போறேன், நான் வாங்க போறேன். ஒரு குமிஞ்சிட்டாங்க ப்ரோ மேல, அப்படியே பட்டு 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 பட்டுன்னு குமிஞ்சிட்டாங்க. அரே நான் அப்படியே விடுறேன். இந்த ஜல்லிக்கட்டு படம் கிளைமேக்ஸ்ல எப்படி குதிக்கிட்டு வரும் வெளியே, அந்த மாதிரி வெளியே வரேன். உடுக்கான்ட்டு விடவே இல்லை. ஒரு மீதி எல்லாம் அங்க காம் ஆயிட்டாங்க. ஒரு 2 அக்கா மட்டும் துரத்துக்கிட்டே வராங்க. துரத்துக்கிட்டே வந்து கையை பிடிச்சு இழுக்கிறாங்க. காசு கொடுத்தே ஆகணும்ட்டாங்க. என்கிட்ட 500 ரூபா நோட்டா இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. நீங்க வெறும் 10 ரூபா வச்சிருந்தீங்க, எல்லாம் கொடுத்துட்டீங்க. 5 ரூபா வச்சிருக்கீங்க, என்ன பண்ணிருப்பேன்? ஐயா காசுடா, ஐயோ வர்றா. நான் என்கிட்ட 500 ரூபா தான் இருக்குங்கிறேன். சில்லற எடுத்து குடுக்குறாளுங்க ப்ரோ. 450 ரூபா கொடுத்து மீதி 50 ரூபா எடுத்துட்டு போறாளுங்க ப்ரோ. எண்ணி கொடுத்து எனக்கு ஒரே மைண்ட் ஃபக்கு. சரி, நீ நார்மலா காசு கேட்டு அப்படி கொடுத்துருந்தா ப்ராப்ளம். என்னை போட்டு அழுத்திட்டாங்க. இதே ஒரு அழுத்தின மேட்டர் தான் அடுத்த மேட்டரும். என்னை போட்டு அழுத்து அழுத்திட்டாங்க. செம மைண்ட் ஃபக் ஆகி ஒன்னும் பண்ணல. நேரம் அப்படியே வீட்டுக்கு போயிட்டு உட்காந்து சொல்றேன் இந்த மாதிரி அப்படின்ட்டு. அடுத்த மேட்டர் உங்களுக்கு சொல்லுங்க. சிரிப்பு தானே எனக்கு நினைச்சாலே. பாருங்க நான் எவ்வளவு நீங்க எந்த பாட்காஸ்ட் கூப்பிட்டாலுமே என்ன கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். எதுவுமே நான் ஒரு ஹாப்பியான மூமெண்ட் சொல்ல மாட்டேன், டிராமாவான விஷயம் தான் சொல்லுவேன். எல்லாமே டிராமடைஸ்டா இருக்கு. சரி, அந்த என் கதையை சொல்றதுக்கு முன்னாடி உன் தேனி கடிச்ச இந்த சம்பவத்தை சொல்லிடு. ஆமா, நான் கொஞ்சம் வந்துட்டு ரொம்ப அமைதியா பேசுவேன். நடுவுல தும்முவேன், இருமுவேன். உடம்பு சரியில்லாம போயிருச்சு. எல்லாம் உங்களுக்காக தான் சார், உங்களுக்காக தான். கேக்குதா? உங்களுக்காக தான். ஆமா, ஏன் பாத்தீங்கன்னா காலையில சிக்கன் வாங்க போயிருந்தேன். போயிட்டு சிக்கன் வாங்க நின்றுட்டு இருக்கேன். நானே என் ஃப்ரெண்ட் இருக்கோம். திடீர்னு ஒரு பூச்சி வந்து டக்குன்னு நெத்தியில கடிச்சிட்டு இருக்கோம். நான் என்ன சொல்லி டக்குன்னு எடுத்து விடுறேன். ஒரு 30 பூச்சி ரவுண்ட் கட்டி வச்சிருக்கோம். ஓடுறேன் அங்கிட்டு இங்கிட்டு. நானும் என் ஃப்ரெண்டு ஓடுறோம். சிக்கன் கடைக்காரரும் ஓடுறாரு சிக்கன் எல்லாம் போட்டுட்டு. பார்த்தா எல்லாம் அந்த கதன்னு சொல்லுவாங்கல்ல ப்ரோ, அந்த மாதிரி பெரிய பெரிய தேனி ப்ரோ. ஓகே, நல்லா கடிச்சிருச்சு. என் டிஷர்ட் உள்ள பூந்துருச்சு. நான் டிஷர்ட்டை கழட்டி போட்டு காலைல வாக்கிங் போயிட்டு நான் சிக்கன் வாங்க போறேன். டெய்லியும் வாக்கிங் போயிட்டு ஷூ போட்டிருக்கேன், சின்ன பாக்ஸரு, டிஷர்ட் இல்லாம நடு ரோட்ல ஓடுறேன். யோசிச்சு பாருங்க, அந்த பாய்ஸ் படத்துல வர மாதிரி ஓடுறேன். அந்த சீன் தான் நினைச்சேன் ஃபர்ஸ்ட். ஓடிக்கிட்டு இருக்கேன் அங்கிட்டு இங்கிட்டு. ஐயோ அப்புறம் வந்துட்டு அந்த சிக்கன் கடைக்கார டக்குன்னு இழுத்து இங்க உட்கார தம்பி. நான் உட்காந்துட்டேன். அசையாம போறேன், அசையாம பைரவா படத்துல விஜய் ஓடுவான் தெரியுமா? எங்கேயா தண்ணி இருந்தா குடிச்சிடலாம் பார்த்து தண்ணி இங்க இருந்து 1 கிலோமீட்டர் போகணும் ப்ரோ. பாக்கலாம் ஆறுக்கலாம் செத்துட்டேன். அப்புறம் அந்த ப்ரோ வந்து உட்காந்து சொன்னாரு. நான் உட்காந்து இருக்கேன். தம்பி ஆடாது தம்பி, ஆடுங்க நிறைய கிடைக்கும் தம்பி அப்படின்னாரு. நான் அப்படி சில முறை உட்காந்துருக்கேன். ஒண்ணு வந்து காது கிட்ட ஒய்ஞ்சுன்னு வச்சுக்கோ, யாராவது டிஸ்டர்பன்ஸா இருக்கும். டக்குன்னு நான் ஒரு அடி அடிச்சேன். ஒன் டைம் ப்ரோ மாமா இங்கதான் இருக்கா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 பேர் வந்தாங்க ப்ரோ. எல்லா இடத்துலயும் குத்திட்டாங்க ப்ரோ. டிக்கையும் முட்டையும் தவிர. பார்த்தனே மூஞ்சி ப்ரோ. அப்போ வந்துட்டு பேஸ் மட்டும் தான் ப்ரோ. இப்ப அப்படியே இறங்குது ப்ரோ. எல்லா இடத்துலயும் குத்துன இடத்துலாம் அப்படியே இறங்கிக்கிட்டே வருது.
அப்படியே ஒவ்வொரு இடமா விழுங்கிட்டு இருக்கு. எனக்கு பார்த்தோன்னே அந்த ஐ படத்துல வர அந்த வில்லன் ஒருத்தன் முட்டை முட்டையா வரும் தெரியுமா ஒரு வில்லனுக்கு இருந்துச்சு பார்த்து உன்னை பார்த்து இருக்கிற நீ சிரிக்கிற நீ கேக்குதா ஐயோ நிறைய காய்ச்சலே வந்துருச்சு ப்ரோ. காய்ச்சல் வந்துட்டு தூங்கி எந்திரிச்சிட்டேன். அப்படியே எந்திரிக்கிறேன், என் தலையை தூக்க முடியல, ஏதோ தலை வெயிட்டா இருக்க மாதிரி இருக்கு. அப்படியே படுத்துட்டேன், இன்னொரு 1 மணி நேரம் படுத்துக்கிட்டே எந்திரிச்சேன். எலிஃபண்ட் மேன் சொல்லிட்டு இல்ல ப்ரோ, எலிஃபண்ட் மேன் சொல்லிட்டு ஒரு படம். ஆமா, அது 1930 40 நினைக்கிறேன். நீ சும்மா கூகுள்ல போட கையோட போட்டுட்டு இருக்கேன். தி எலிஃபண்ட் மேன். சாமி கணக்கு அந்த மாதிரி தாண்டா இருந்தது ஒண்ணு பாக்குறதுக்கு. ப்ரோ சீக்கிரம் ப்ரோ, எவ்வளவு வலி தெரியுமா ப்ரோ? காய்ச்சலே வந்து மாத்திரை போட்டு உட்காந்துருக்கேன். என்னால முடியலடா, திருப்ப அடக்க முடியல. கம்மிங் பேக் டு டாபிக் பண்ணலாம். நான் தான் சொல்லுண்டா. நான் வந்து இது வந்து எப்ப நடந்துச்சுன்னா, இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. நான் சென்னைக்கு வந்து நான் வேலைக்கு போன டைம், அதாவது காலேஜ் இதுல இருந்துச்சுல கொரோனா டைம். அப்பெல்லாம் நம்ம எல்லாம் ஆன்லைன் கிளாஸ் எழுதி படிச்சுட்டு இருந்தோம். அப்ப வந்து இருந்துச்சு. அப்ப நான் வந்து அப்பையில இருந்து ஒர்க்கு போக ஆரம்பிச்சேன் பார்ட் டைமா. அப்படின்னா நான் ஒரு 3 மணிக்கு போயிட்டு நைட்டு 11 மணிக்கு தான் வருவேன் அங்க நைட்டு. இங்க சென்னையில டி நகர் தெரியுமா உனக்கு? டி நகர் சைடு, அதான் டி நகர் சைடு நான் வந்துட்டு இருக்கேன். அந்த சைடு எப்படின்னா தெரியுமா, ஒரு அந்த டைமுக்கு மேல வந்து அந்த இடத்துல வந்து ப்ராஸ்டிடியூஷன் ஏரியா அது. ரெட் லைட் ஏரியா. ஆமா, ரெட் லைட் ஏரியான்னு திருநங்கை பாஸ்வேர்டு ஃபுல்லா இருப்பாங்க எல்லா இடத்துலயும். அத சொல்லுங்க தெளிவா. அதான் அது அப்படி இருப்பாங்க, எல்லாமே இருப்பாங்க. நான் வந்து நைட்டு 11 மணிக்கு, அதாவது என்னோட ஃபர்ஸ்ட் நாள், நான் ஃபர்ஸ்ட் வேலைக்கு அவ்வளவு தூரம் நான் வந்து தனியா நைட்டு போயிட்டு வரேன் சென்னையில. ஃபர்ஸ்ட் நாள் இல்ல, 2வது நாள் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நாள் சீக்கிரம் வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் நாள் சீக்கிரம் வந்துட்டேன். 2வது நாள் இது இந்த வரேன் இரு, நான் ஃபர்ஸ்ட் லைன் சொல்றேன், கட் பண்ண நல்லா இருக்கும். அப்பதான் இல்ல இப்ப கேக்குதா? 2வது நாள் அது இப்ப கேக்குதா? கேக்குது ப்ரோ. போனதுல இருந்து 2வது நாள். அதான் நான் போனதுல இருந்து 2வது நாள் இது. நான் வந்து வண்டியில வந்துட்டு இருக்கேன், நான் என் வண்டி ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கேன். பாதியில வந்து வண்டி நின்றுச்சு டக்குன்னு. வண்டி பெட்ரோல் இல்ல, பெட்ரோல் இல்லாம நின்றுடுச்சு. நான் வந்து சரி அங்க கொஞ்ச தூரம் போனோம், இந்த ஏரியாவை தாண்டி போனாதான் பெட்ரோல் பங்க் அங்க. நான் வந்து சரி தள்ளிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம்னு ட்ரை பண்ணி பாக்குறேன். ஸ்டார்ட்டே பண்ண முடியல வண்டியை, என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன். நான் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணி வண்டியை எடுத்துட்டு போறேன்டா, அங்க தள்ளிட்டு போறேன். அங்க எல்லாரும் வராங்கடா, எல்லாரும் நடந்து எனக்கு எல்லாம் நான் வந்து கஸ்டமர்னு நினைச்சிட்டு வராங்கடா எல்லாரும் நடந்து. எனக்கு திக்கு ஆயிடுச்சு, ஒரு செகண்ட் உடம்பு சிலுத்து போய் பயம் வந்துருச்சு எனக்கு. சும்மா சொல்லாதீங்க, ரொம்ப நாள் ஆசை மேடம் இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்ட்டு நடந்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த இடத்துல வந்து பயமா இருந்துச்சு, இருட்டா இருக்கு. இந்த பேய் படத்துல எல்லாம் இந்த நைட் கொலை நடக்குதுன்னா ஒரு மாதிரி இடம் இருக்கும் தெரியுமா? ப்ரோ நான் சொல்றேன் பாருங்க, மெட்ராஸ் படத்துல செவுத்துக்கு முன்னாடி இருக்க ஏரியா மாதிரி இருந்திருக்கும், அப்படிதானே? எது நைட் டைம்ல மெட்ராஸ் படத்துல நைட் டைம்ல செவுத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரி காமிப்பாங்க, ஒரு மாதிரி ஸ்ட்ரீட் லைட் எரியுது, அங்கங்க கார் போயிட்டு இருக்கு, அவ்வளவுதான். எனக்கு பயமாயிடுச்சு. நான் அப்படியே வண்டியை கொஞ்சம் அப்படியே ஃபாஸ்டா தள்ள ஆரம்பிக்கிறேன். நான் ஓடியே போயிட்டேன்டா. அந்த வண்டி அப்பாச்சி வண்டி, அது கொஞ்சம் வெயிட்டா இருக்கும், என்னது பழைய வண்டி அது. நான் தள்ளிக்கிட்டு ஓடுறான் பாரு பயத்துல, ஓடியே போயிட்டேன் தள்ளிட்டு. நான் அதுல இருந்து அந்த சைடு மட்டும் நான் 11 மணிக்கு மேல வந்ததே இல்லை. நான் வேற இடத்துல சுத்தி கூட போயிடுறேன்டான்னு சொல்லிட்டு போயிடுவேன். யாரும் உங்களை பிடிக்கல? அப்படிலாம் இல்ல, அவங்க என்ன இன்டென்ஷன்ல வந்தாங்கன்னு தெரியல. ஆனா எனக்கு அந்த சைடு போக பயம், அவ்வளவுதான். தப்பு இல்ல ப்ரோ, நம்ம விலகி இருக்கிறது தப்பு இல்ல. இப்ப பாருங்க, இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ப்ரோ வந்துட்டு சென்னையில பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல தான் இருக்காரு, டி நகருக்கு பக்கத்துல தான் இருக்காரு. டி நகர் வந்து பஸ் ஸ்டாண்ட் எவ்வளவு தூரம் பாத்துக்கங்க. அப்பாச்சி பைக் ஆளை பாத்தீங்கன்னா பேச ரிவீல் பண்ண மாட்டேங்கிற, இன்னைக்கு நானே கிலோ கொடுப்பேன் எல்லாத்துக்கும்.
ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு என்னோட திருநங்கை இப்ப ரீசெண்டா நடந்தது, ரொம்ப டேய் போட்டோ குடுக்குற கரண்ட் ஆவணும். உங்களால என்னடா பண்ண முடியும், அக்கௌண்டே தெரியும் எல்லாத்துக்கும். ஏய் எலிஃபண்ட் மேன் சும்மா விட மாட்டேன்டா. யாரும் சிரிக்க முடியல சார், வாய் வலிக்குது. அடுத்து வந்துட்டு திருநங்கை மேட்டர் தான், இது ரொம்ப டீசெண்டா இருந்தது. இது இப்ப நான் சொன்ன கதை எல்லாருமே அதுக்கு முன்னாடி நடந்த கதையெல்லாம் வரப்போற டாபிக்ல வரும், அதனால இதை நல்லா கேட்டுக்கோங்க. இப்ப நம்ம அந்த கேட்க சொன்னேன்ல, அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுங்கிறத பஸ்ஸுக்குள்ள நடக்கிற மேட்டர்ல பேசுவோம், அந்த மாதிரி நிறைய பேசுவோம். ஓகேவா? லோகி சினிமாட்டிக் யூனிவர்ஸ் மாதிரி எல்சியூ இல்ல லீவாய் சினிமா. ஆமா, எல்சியூ அந்த மாதிரி தான் பாத்துக்கோங்க. அப்புறம் இதே மாதிரி தான் ப்ரோ, ஒரு நாள் இப்ப மதுரை போறேன் ப்ரோ, ஃப்ளோரிடா போறதுக்கு ஏறி உட்காடுறேன் ப்ரோ, ஒரு பஸ்ல ஏறி உட்காரலாம் போனா அது கும்பலா இருந்துன்னு சொல்லிட்டு இறங்குறேன். அது ஏறதுக்கு முன்னாடியே என்ன ஒரு 2 திருநங்கைகள் வந்து பார்த்துட்டு காசு கேட்டாங்க. நான் வந்து ஒரு கட்டம் வரைக்கும் வந்துட்டு தான் அவங்க பதில சொல்லிட்டு இருந்தேன். இப்பெல்லாம் அவங்க கண்டுக்கிறதே இல்லை, நம்ம காசே கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டு கண்டுக்கிறதே இல்லை. நான் வந்துட்டு அப்படியே போயிடுறது. அப்புறம் அந்த பஸ்ல ஏற்றி இறங்குறேன், என்ன பாத்துட்டாங்க ப்ரோ, இந்த பஸ்ல அந்த நாய் ஏறி இருந்துட்டு அந்த இறங்குற இடத்துல நின்ட்டாங்க, 2 பேர் நின்ட்டாங்க. நின்றுட்டு என்னை போட்டு அதே மாதிரி ஒரு அம்மா என்ன செஞ்சு காசு கேட்ட தரமாட்டேன்னு சொல்லிட்டு, அந்த சூப்பர் டீலக்ஸ் படத்துல நம்ம விஜய் சேது எப்படி தலையில போட்டு இப்படி அழுத்துவாரு அப்படின்ட்டு, அந்த மாதிரி போட்டு அழுத்தி பிடிச்சு ப்ரோ. நான் எனக்கு அவளை வந்து அமைதியா இருந்தேன், கோவமாயிட்டேன். என் ஏர்போர்ட் கீழே விழுந்துருச்சு, காதுல போட்டு இருந்தோமா அழுத்துல எடுத்துட்டு திரும்பிட்டு கையில வச்சுட்டு, நீங்க மனுஷியா உன்ன மாதிரி ஆட்களால சமுத்திரக்கணி ஆயிட்டேன், உன்ன மாதிரி ஆட்களாலதான் உங்களோட இனத்துக்கே அவமானம், காசு தரணும்னா தருவோம், அதை விட்டுட்டு நீ வந்துட்டு 2 பேரும் பயந்து கேட்டுட்டு இருக்காளுங்க ப்ரோ. மொட்டை பொம்பளைங்க நெக்ஸ்ட் என்ன தெரியுமா, அவங்க 2 பேரும் கடைசியா வந்து சாரி சார், நாங்க எங்களோட இதுக்காக தானே செஞ்சோம், நீங்க சொன்னது கேட்டோன்னே எங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சு சார், நாங்க திருந்திட்டோம் சார், மன்னிச்சிருங்க சார் எங்களை. அப்படிலாம் பண்ணல ப்ரோ, பண்ணாலுங்க, அதை சொல்றேன் கேளுங்க. சொல்லடா உங்க வாரி அறையில ஒரு முகம் வச்சு நைட் ஒரு முகம் வச்சிருக்கீங்க, இதெல்லாம் உங்களுக்கே அவமானமா தெரியலையா? உங்களோட நீங்க டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தீங்கன்னா நாங்க சந்தோஷமா இருப்போம், உங்களுக்கு நாங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், தேவையில்ல இந்த மாதிரி வேலை வச்சுக்காதீங்க அப்படிங்கிறேன். அந்த அம்மா என்ன சொல்லிருக்கு, சும்மா சொல்லுங்க பார்ப்போம். அந்த அம்மா என்ன சொல்லிருக்கோம், நீ என்னடா சில்லற போன. அம்மா என்ன சொல்லுச்சு, கண்ணத்தை கிள்ளிட்டு தம்பி ரொம்ப அழகா இருக்காங்க அப்படின்ட்டு போயிருச்சு ப்ரோ. எனக்கு கையோ ஓடல காலோ ஓடலச்சு போகடி அப்படின்னு போயிட்டேன். இதுக்கு முன்னாடி நான் வேற ஒரு பெரிய மைண்ட் செட்ல இருந்தேன், அந்த மைண்ட் செட் சொல்றேன், அது கேளுங்க. அப்புறம் அந்த பஸ் சம்பவங்கள்ல சொல்லுவேன், உள்ள நடக்கிறதில்ல, இது பஸ் ஸ்டாண்ட் திங்ஸ்ல, அதனால இதை சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, இதுல இருந்து நான் கேட்டுட்டு இருக்கவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம லீவாய் வந்து ஒரு பிளே பாய், எந்த பசங்க வாங்கி வளர்ந்தவன், கொஞ்சம்ரா பசங்களும் விட மாட்டாங்க, பொண்ணுங்களும் விட மாட்டாங்க, தேடி 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 லீவாய் தேடிட்டே இருப்பாங்க. இதையெல்லாம் நடந்தது ஒரு நாள் கனெக்ட் ஆகும் பாருங்க. அடுத்து இது நானே சொல்லிடுறேன், அப்பதான் நல்லா இருக்கும் ப்ரோ. அதான் அன்னைக்கு அந்த ஊருக்கு இறங்கின இறங்கிட்டு இந்த கேட்ட நான் அனுபவப்பட்டு வந்தேன்னா, ஓகேவா? பட்டு ப்ரோ பிரேக் ஆகுது ப்ரோ. சொல்லு போகுது. அனுபவப்பட்டு வரேன்னா இப்ப எல்லாம் கனெக்ட் ஆகும் பாருங்க. அனுபவப்பட்டு வரேன்னா இங்கிட்ட திரும்புறேன், என் பாப்பாக்கு ஸ்நாக்ஸ் வாங்கலாம்னு போறேன், அந்த இடத்துல மாட்டினது. ஓகேவா? ஓகே. திருநங்கை கிட்ட மாட்டினது. அப்படியே வெளியில வரேன், 3 மொட்டு மில்ஃபு ப்ரோ, மொட்டு மில்ஃபு. அவங்க பாக்குறதுக்கே சாத்துக்குமார் காஞ்சனா படுத்திட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க ப்ரோ. ஹலோ, சொல்லுடா கேட்டுதா. அவங்களும் இதே மாதிரி புள்ளி பண்ணாங்க. அன்னைக்கு நாள்ல மட்டுமே அந்த ஒரு 12ல இருந்து 1 மணிக்குள்ள நான் ஒரு 3 பேத்துல புள்ளி வாங்கிட்டு தான் வீட்டுக்கு போறேன். எல்லா துறையில இருக்கவங்கள்ட்டையும், ஒரு ப்ராஸ்டியூட்டையும் புள்ளி வாங்கிட்டேன், கேட்டையும் புள்ளி வாங்கிட்டேன், திருநங்கைகள்ட்டையும் புள்ளி வாங்கிட்டேன். நான் கேட்டுதான், ஃபுல்லா கேட்டுதான். ஓகே, அதான் ஒண்ணும் இல்ல, அதான் எல்லாமே ஒரே நாள். அந்த அந்த 3 மில்ஃப் வந்துட்டு, ப்ராஸ்டியூட் மில்ஃப் வந்துட்டு சத்தம் மட்டும் கேட்குது ப்ரோ, ஒரு மூலையில இருந்துட்டு அப்படின்னு சவுண்ட் மட்டும் கேட்டுட்டே இருக்கு. அப்புறம் நான் அந்த சைடு தான் போய் ஆகணும், வழியே இல்ல. என்னை கையை பிடிச்சி இழுத்தாங்க, நான் அதே மாதிரி உதறி விட்டு வந்துட்டேன். அவங்க இடத்துல என்னால பேசுறதுக்கு எந்த தெம்பு இல்லை. கேக்குதா? கேக்குது ப்ரோ, நல்லா கேக்குது ப்ரோ. ஓகே, அப்படியே சொல்லு. அடுத்து வந்துட்டு நீங்க மோஸ்ட்லி வந்துட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்த உடனே நீங்க ரொம்ப எரிச்சலா கேட்கற 3 வார்த்தைகள் என்னன்னு தெரியுமா ப்ரோ? ஒண்ணு வந்துட்டு, சார் சென்னையா பெங்களூரா,
வாங்க சார் இந்த வண்டியில இருங்க சார் சொல்லிட்டு ஆட்டோ காலேஜ் போயிட்டு யூனிஃபார்மோட வருவேன். ஆட்டோ இல்ல ப்ரோ, பஸ்ஸே பஸ்ஸே. ஓ பஸ்ஸே நீங்க சென்னையில கேட்பாங்களா? இருக்கனால உங்களுக்கு மோஸ்ட்லி தெரியல. நீங்க இங்க இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சென்னையா பெங்களூர்னு சொல்லிட்டு ரேட்டு கம்மியில பாத்துக்கலாம் சார் பாருங்க. ஏன்னா நான் சென்னை காலேஜ் போயிட்டு ரூம் போயிட்டு இருக்கேன்டா அப்படின்னு இருக்கேன். சென்னையில வந்து இவனுக்கு வரும் ப்ரோ. ஏய் நீ சொல்லுங்க. சென்னை இறங்கவே முடியாதுடா எங்கேயுமே ட்ரெயின்லலாம். நீ ரயில்வே ஸ்டேஷன் நின்னுட்டு இருப்ப, வருமா உடனே வந்துருவாங்க ஆட்டோக்காரங்க வந்து ஆட்டோக்காரன், உயிர் நீங்க சொல்றது ஆட்டோக்காரன். ஆட்டோக்காரனோட வார்த்தைகளும் அதே மாதிரி தான் இருக்கும். உயிர் எடுப்பானுங்கடா போட்டு. சார் எங்க போனோம் எங்க போனோம் பானுங்க. நம்ம சும்மா கேட்டோம்னு வச்சுக்கேன், 500 ரூபா கொடுப்பா அப்படி பக்கத்துல இருக்கிறதுக்கு. நான்லாம் சென்னை வரல ப்ரோ. அப்புறம் அடுத்த ஊழல் டாபிக் இருக்கு பாருங்க, அப்போ புலம்புன்னு புலம்பிடுவேன். பாப்போம் வா. அடுத்து வந்துட்டு ஃபர்ஸ்ட் சத்தம் வந்து இது. ரெண்டாவது வந்துட்டு தம்பி தம்பின்னு சொல்லிட்டு திருநங்கைகள் வருவாங்க. மூணாவது ஆமா வந்துட்டு பெகர்ஸ் ப்ரோ. பெகர்ஸ். இப்ப இந்த 3 பேர்த்த பத்தியே பேச போறோம். ஒண்ணு வந்து ஒருத்தன் வந்துட்டு அவனை பத்தி பேசிட்டு அவ்வளவுதான். அந்த சென்னையான்பா. நான் எப்பவுமே வந்துட்டு நான் ரூம் போறதுதான். ரூம் தானே போறேன்னு சொல்லிட்டு வந்துடுவேன். அதை விட்டா நான் மதுரையில இருந்து இப்ப திருச்சி வரணும்னா அவங்க ஒரு இறக்கறமும் ஒரு சிரிச்சுட்டு போவாங்க பாருங்க. ஒரு பார்வை பார்த்துட்டு போவான். சென்னையா கேட்பான், பெங்களூரா கேட்பான். நான் திருச்சிடான்னு திருச்சின்னு சொன்னானே அப்படின்னு போவான் ப்ரோ. அந்த சூப்பர் டைஸ் படத்துல அந்த கேசட் எடுத்து கொடுக்குற அந்த அக்கா சொல்லும் பாருங்க, அந்த மாதிரி போயிடுவாங்க ப்ரோ. ஏன்னா ஏன்னா வந்துட்டு நான் என்னமோ சென்னை போற மாதிரி எல்லாத்தையும் எடுத்துட்டு வருவேன். ஆமா, ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வருவேன். நீ என்ன சொல்றது, நான் எப்படி போய் உனக்கு நம்ம வலிக்குது. நான் உன்கிட்ட கேட்டேனா, சார் எனக்கு சென்னை பஸ் கொடுங்க சார். நான் என் வேலையை பார்த்துட்டு நான் பஸ் ஏற போயிட்டு இருக்கேன். என்ன தேவை, சும்மா போறவனை பிடிச்சி லாக் பண்ணி இந்த மாதிரி பண்ணுவாங்க ப்ரோ. இவங்கள்ட்ட அவங்களோட அனுபவம் இருக்கா? நீ ஆட்டோ அனுபவம் இருக்கான்னு சொல்லுங்க. ஆட்டோக்காரங்க ஆட்டோக்காரங்க ரொம்ப பெரிய அனுபவம்லாம் இல்லை எனக்கு, சும்மா சிம்பிளானதுதான். இது மாரி நான் சென்னைக்கு போல. இது வந்து நான் எங்க நினைச்சேன்னா கோயம்புத்தூர் எனக்கு. நான் கோயம்புத்தூர் நடுவுல அந்த ஒரு டாபிக் வரேன். அதுவும் இது உனக்கு மாதிரி எல்சியூ மாரி எனக்கு ஒரு இது இருக்கு, ஏசியூ இருக்கு. இது வந்து நான் அந்த ஊட்டி கோட்டைக்கரை நான் போயிட்டு டூர் போயிட்டு நான் வந்த கோயம்புத்தூர்ல இறங்கிதான் நான் ஒரு நாள் சும்மா சுத்தி பார்த்துட்டு மறுபடியும் போலாம்னு நினைச்சுதான் வந்தேன். நான் கோயம்புத்தூர்ல இறங்குறேன், அது பஸ் ஸ்டாண்டு. ஊட்டியில சுத்தி பார்த்துட்டு நீங்க கோயம்புத்தூர் வந்து காசு அவ்வளவு வச்சிருக்கீங்க கோயம்புத்தூர் சுத்தி பார்க்கற அளவுக்கு? சொல்றேன்டா இருடா, ஃபுல்லா சொல்றேன். இந்த கோயம்புத்தூர்ல வந்து எங்க அப்பாவோட ஆபீஸ் ஒண்ணு இருக்கு. எங்க அப்பா ஆபீஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு. அவங்க ஒரு மாதிரி பிரான்ச் மாதிரி வச்சிருக்காங்க இங்க. அதனால நான் வந்தேன். சரி இங்க வந்து இருந்துட்டு அப்படியே போயிட்டு ஒரு சுத்திட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். நான் வந்து இறங்கிட்டு பஸ்ல இருந்து வந்து இறங்கிட்டு ஒரு ஆட்டோக்காரன் பிடிச்சி, ஓலா என்னமோ தெரியல, ஒர்க் ஆகல என்னன்னு தெரியல, சர்வர் கனெக்டிங். நான் வந்து சரின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோட பிடிச்சேன். இது மாரி இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவன் சொன்னா இது மாரி 150 அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறமா போறப்போ கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கும்போது, சார் நான் வந்து 150 கம்மியா சொல்லிட்டேன் போல, எனக்கு ஒரு 180 சொல்லிட்டீங்க. 180 கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னான். என்னங்க இப்படி 150 சொல்லிட்டு இப்படி சொல்லிட்டீங்க, மாத்திட்டீங்க உடனே அப்படின்னு சொல்லி நான் சும்மா கேட்டதுக்கு, இல்ல தம்பி நான் வந்து எனக்கு சரி இடம் கரெக்டா எனக்கு தெரியல, நீங்க என்ன சொன்னீங்கன்னு நான் வந்து வேற இடம் நினைச்சிட்டு நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் போல, நான் கொஞ்சம் முன்னாடியே நினைச்சு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 180 அப்படின்னு சொன்னான். நான் 180 தர முடியாது, நான் வந்து 10 ரூபா அதிகமா தரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நீ கஞ்சனா நான் கரெக்ட் கஞ்சன்ல. நீ உங்களை மாதிரி ஆட்களால தான் அவன் கேட்கறான். தரவே முடியாதுன்னு ஒருத்த கடை நின்று இருக்கணும், இறக்கி விட்டு போயிடுவானா? போனா போ. 10 ரூபா கொடுத்தேன்டா. 10 ரூபா கொடுத்துட்டு சரி வாங்கிட்டான். அந்த 10 ரூபாய் வாங்கிட்டு கீழே இறங்குறப்ப அந்த 160 ரூபா வாங்கிட்டு சொல்றான், ஏண்டா ஒரு 20 ரூபாய்க்கு கூட வக்கு இல்ல, இவன்லாம் கோயம்புத்தூருக்கு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போறான்டா. நீ வக்கீலாம் மயிர நீ கேக்குற. நான் சொன்னது நான் என்ன சொன்னேன்னா, அங்க ஒரு கார் நின்று இருந்துச்சு, அது யாரு காருன்னே தெரியல. கோயம்புத்தூருக்கு வந்து வக்கு இல்லையா, நீ வக்கு இல்லாம தானே நீ ஆட்டோ ஓட்டுற, பாடுற எய்தாப்புல போடுறா, அது என் கார் தான்டா அப்படின்னு. அந்த வீட்டு வாசல் இந்த அந்த ஆபீஸ் வாசல் இருக்காரு, வக்கு இல்லையா, டேய் காரே வச்சிருக்கேன்டா, உன் ஆட்டோல வந்ததுக்கு நான் வக்கீல் நம்பி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் வாடா போடனே அவன்கிட்ட சொல்லிட்டேன். அவன் வந்துட்டு அவன் தலையில அடிச்சுட்டு அவன் போட்டு போயிட்டான். 20 ரூபாய்க்குதான்
எப்படி ப்ரோ அப்படி வாய் பேசாம கேக்குறானுங்க? இப்ப ரேபிடோலாம் நார்மலைஸ் பண்ணிட்டானுங்க ப்ரோ. முன்னாடிலாம் ஃபோன் பண்ணி சொல்லுவானுங்க. ஃபோன் பண்ணா சொல்லுவானுங்க, 20 ரூபா எக்ஸ்ட்ரா தந்தீங்கன்னா வருவேன்ப்பா அப்படின்பானுங்க. நானும் அப்படிதான் சரி இவன் ஆட்டோ 150 ரூபா கொடுக்குறது நான் என்கிட்ட 70 ரூபா கொடுத்துக்குவேன்னு சொல்லிட்டு அப்படி போவேன். ஒரு நாள் என்ன பண்ணிட்டான், நான் ஃபோன் பண்றேன் 50 ரூபா போட்டுருந்துச்சு, நான் ஓகே பண்ணிட்டேன், கூட்டிட்டு போய் விடுறான். குடும்பம் சொல்றான் 70 ரூபா கொடுப்பான்னா, 50 ரூபா தானே போட்டுருந்துச்சுங்கிறேன். அதெல்லாம் இப்ப இதாயிடுச்சு. அவன் நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்கான் ப்ரோ இந்த விஷயத்த. அதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும்பா, சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னா. நீ சொல்லாம எப்படி நான் தெரியும்? நான் என்ன இங்கேயே பிறந்து வாழ்ந்தவன், நான் வேற ஊரா கூட இருக்கலாம்ல அப்படின்னு. சார் சார் என்ன சார் அப்படின்னா, காசு தர முடியாது என்ன பண்ணுவானே. அவன் நிக்கிறான் ப்ரோ, நானும் நிக்கிறேன் நானும் நிக்கிறேன், சந்தானம் நிக்கிற மாதிரி. சரி 50 ரூபாய்க்கு சார் சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டான். எதையோ நார்மலைஸ் பண்றதை விட்டுட்டு என்னத்தையும் நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ. அவ்வளவுதான். மோஸ்ட்லி இந்த விஷயத்துல யாரும் அடி வாங்கி இருக்க மாட்டோம். அடுத்து வரேன், ஜெகர்ஸோட அனுபவத்தை சொல்ல ஆரம்பிக்கிறேன். ரேபிடோ சொன்னது கேக்குதா? சொல்லுங்க கேக்குது. அதான் ரேபிடோ சொன்னதுனால ரேபிடோ பத்தி ஒரு எனக்கு ஒண்ணு நடந்திருக்கு. நீ என்ன அடுத்த சொல்றியா? நீங்க சொல்லுங்க. இப்பதான் நான் சொன்னேன். சரி நான் சொல்றேன். இப்போ ரேபிடோல இது சும்மா சின்ன ஸ்டோரி. நான் ரேபிடோல ஏறி போறேன்டா அவனோட. நான் என் வண்டி சர்வீஸ் கொடுத்துருந்தேன்னு சொல்லிட்டு வேலைக்கு போறதுக்காக ரேபிடோல ஏறி போறேன். ரேபிடோல காசு 60 ரூபாய் என்னமோ போட்டுருந்துச்சு, 60 ரூபா தான் வாங்கிட்டான். அதெல்லாம் காசு பிரச்சனை இல்ல, வேற ரூட்ல கூட்டு போறேன்னு சொன்னான்டா. வேற ரூட்ல கூட்டு போறேன்னு சொல்லிட்டு ரூட்டுக்கு போனா போயிட்டு எங்கன்னே அவனுக்கு எங்கெங்கயோ சுத்துறான். சுத்திட்டு அந்த சுத்தி திரும்பி வந்துட்டான். ரூட்டு தெரியல போல சரியா அவனுக்கு. சார் தெரியலனா மேப் பாருங்கண்ணே அப்படின்னு சொல்றான். தம்பி மேப் வைக்கிறதுக்கு ஸ்டாண்ட் இல்லப்பா, ஒரு தடவையும் எடுத்து எடுத்து பார்க்க அலுப்பா இருக்கு. ரூட் தெரியலண்ணா, உங்களுக்கு ரூட் தெரியும்னா நீங்க போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னேன். ரூட் நல்லா தெரியும்பா, எப்பவும் போயிட்டு வர ரூட்டு தான் அப்படின்னு சொன்னான். சரிடா போடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். பாதியில அவனுக்கு ரூட் தெரியல, மறந்துட்டான் ரூட்டை. பைத்தியக்காரன் பின்னாடி மறுபடியும் திருப்பி வரான். திருப்பி வந்தா ஒன் வே. ப்ரோ நேரா ப்ரோ, நான் வந்து என் போன்ல வேணா மேப் போடுறேன், நான் அப்படி வேணா போயிடலாம், பின்னாடி போலீஸ் நிக்க போறாங்க அப்படின்னு சொன்னாடா. பைத்தியக்காரன் போனா போலீஸ் புடிச்சிட்டான் அங்க ஒன் வேல போய். அவனுக்கு சேர்த்து நீங்க கட்டிட்டு வந்திருப்பீங்க. நான் 50 ரூபா வச்சிருந்தேன், 50 ரூபா இதுல 60 ரூபா போட்டுருந்துச்சா, 60 ரூபா நான் டெஸ்டினேஷன் ரீச் ஆகல, இந்த 60 ரூபா வச்சுக்கன்னு சொல்லிட்டு நான் அப்படியே நடந்து போய் அங்க மெட்ரோ இருந்துச்சு, மெட்ரோல ஏறி நான் பாட்டு போயிட்டேன். உங்க இறக்கியே உள்ள அவன் போலீஸ் ஆனா போட்டான் ஃபைன். போலீஸ் அவனுக்கு ஃபைன் போட்டான். இதே மாதிரி அனுபவம் யாரோ சொன்னாங்க, யாருன்னு தெரியல, அப்படியே உங்களை மாதிரியே. அவன் மேக்ஸிமம் விட்டுவாங்கடா. இந்த நைட் லைசென்ஸ் மட்டும் தான் இருக்கு, இன்சூரன்ஸ் இல்ல. அவங்க அத காரணமா காட்டி போட்டாங்க. ஓகே ப்ரோ. இது ப்ரோ பரிதாபங்கள்ல போடாதீங்க ப்ரோ. என்னது பரிதாபங்கள்ல அப்படியே உங்க அனுபவம் தான் பண்ணிருப்பாங்க வீடியோ. டிராபிக் இது ரேபிடோ அப்புறம் பாருங்க ஃப்ரீயா இருக்கும்போது. அடுத்து வந்து பாக்குறது இல்லையா, காசு ஏமாத்துனதுல இருந்து பாக்குறது இல்லையா ப்ரோ? ஆமாண்டா, ஸ்கேம் பண்ணிட்டு இன்னும் ஒண்ணுமே தெரியாத மாதிரி சுத்திட்டு இருக்கானுங்க. என் ஃப்ரெண்ட் எல்லாம் ட்ரைலர் விடுவாங்க, வெயிட் பண்ணுங்க. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் 1500 கொடுத்தான்டா அவங்களுக்கு நம்பி. ஐயோ ஐயோ, நான் படம் எடுக்கிறேன்னா காசு கொடுங்களா. ஏது பீஸாக்காரன் படம் டேவிட் பிக்சர் பார்ட் 2. டேவிட் பிக்சர் நானும் சேர்ந்து எடுக்கிறோம். அவரு எனக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர், நான் டைரக்டர். ஓ ஓகே ஓகே ஓகே. ஹீரோ யாரு? பிராட் பிட். பிராட் பிட் இல்ல ப்ரோ, டைலர் டுடன் என் கூட இருந்தார்ல அவரு, நம்ம படம் பாட்காஸ்ட் இருந்தார்ல அவர்தான். ஓ அவரே ஹீரோ நினைக்கும், ரொம்ப விளங்கிடும். இல்ல நம்ம வெற்றி. சரி சரி. அடுத்து வந்து பெக்கர்ஸ் ப்ரோ. மூணு பேர்த்த தாண்டிதான் நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல பஸ்ஸே ஏற முடியும். ஓகேவா? இந்த பெக்கர்ஸோட அனுபவம் நான் ஆரம்பிக்கிறேன். நானே ஆரம்பிக்கிட்டா? சொல்லு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட்ல இல்ல ப்ரோ, எனக்கு ஒரே அனுபவம் தான் பெஸ்ட் அனுபவமா இருக்கும். இது பெக்கர்ஸ் அனுபவங்களை தாண்டி ரொம்ப மோஸ்ட் எம்பாரசிங் மூமெண்ட் ப்ரோ என் ரீசெண்ட் லைஃப்ல. உன் லைஃபே எம்பாரசிங் தான்ன்றீங்க. நான் சொல்ல வந்தேன் சொல்லிட்டு விட்டேன். புளோரிடா பஸ் ஸ்டாண்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா ப்ரோ, இந்த ரெண்டு மீதி சொன்ன அந்த 3 கும்பல் இருப்பாங்களோ தவிர இந்த கும்பல் நிறைய இருக்கும் ப்ரோ. திருச்சி பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாமே இருப்பாங்க.
இப்ப இந்த புளோரிடா பஸ் ஸ்டாண்ட்ல நீங்க வந்து இறங்கி வச்சுக்கோங்களேன், சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எப்படி பிச்சை எடுப்பாங்கன்னா, ஒரு நார்மலான ஸ்டேஜ் எல்லாம் தாண்டி உங்களை வந்துட்டு கையை பிடிச்சிருக்க ஆரம்பிச்சிருவாங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களை டார்ச்சர் பண்ணணுமோ அவ்வளவு டார்ச்சர் பண்ணுவாங்க ப்ரோ. ம். காசு நீங்க கொடுத்தே ஆகணும், கொடுக்காம போக முடியாது. நான்லாம் திடீர் இருச்சல் அப்படியே பேட்ரிக் பேட்மேன் ஆயிருவேன். லிட்ரலி மீ ஆயிருவேன். ஆயிட்டு நான் எதுவும் பேசாம போயிருவேன். செம்ம திட்டு ப்ரோ, திட்டுவேன். ஒரு கட்டத்துல வந்து அமைதி ஆயிட்டேன். இனிமேட்டு இவங்க கண்டுக்கவே கூடாது, இவங்க கெட்டதை நம்ம பார்த்தாதான் நமக்கு கோவம் வருது, தேவையில்லாம நம்மளே ஒரு விஷயத்தை பார்த்து டிப்ரெஸ் ஆகிடும்னு சொல்லிட்டு அமைதி ஆயிட்டேன். எதுவும் கேட்கறது இல்ல. ஒரு நாள் வந்துட்டு நான் ஒரு எங்கேயோ போயிட்டு வந்து ஒரு காலேஜ் போயிட்டு தான் வந்தேன். காலேஜ் போயிட்டு வந்து அந்த பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துருக்கேன் ப்ரோ. ஒரு பையன் கூட சேர்ந்து நானும் வந்து ரூம் போயிருவோம். உட்காந்துருக்கேன் சேர்ல உட்காந்துட்டு ஒன் பீஸ் பாத்துக்கிட்டு இருக்கேன், ஹெட்போன் போட்டுக்கிட்டு. ஓ என் இப்ப பின்னாடி ஒரு பொண்ணு ப்ரோ. இப்ப ப்ரோ ரீசெண்டா ஓகே காலேஜ் ஓகே. போயிட்டு இருக்கேங்கிறல்ல. என்ன ப்ரோ? நீ ஒன் பீஸ்ன்னு சொன்னோன்னதான் கேக்குறேன். இப்போ இப்பதானே போட்டிருந்தேன் ஒன் பீஸ். அதான் ஒன் பீஸ் பாத்துக்கிட்டு இருக்கேன். என் பின்னாடி வந்துட்டு ஒரு ஒரு பொண்ணு உட்காந்துருக்கு. கொஞ்சம் நல்லா இருக்கு, ப்ரௌனா நல்லா இருக்கு. சரி சரி. நான் வந்து ஓர கண்ணுல பாத்துட்டு நான் விட்டுட்டேன், நான் கண்டுக்கல. சுதாகர் பாத்துக்கிட்டே போட்டோ. உட்காந்துருக்கு. அதான் அதை பார்த்துட்டு உட்காந்துருக்கேன் ப்ரோ. அப்புறம் லைட்டா பின்னாடி ஓரக்கல் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு ஒரு பெகர் தம்பி ப்ரோ, சின்ன பையன் வந்துட்டு என் முதுகுல கையை வைக்கிறான், அண்ணே அண்ணேன்ட்டு. என்னைக்கு இல்லாத இந்த நாய் பேட்ரிக் பேட்மேன் நாய் அன்னைக்கு வெளியே வராம அந்த பொண்ணு இருக்கான்னு சொல்லிட்டு, இதை நீங்க கேட்டீங்கன்னா அப்படியே வெடிச்சு போயிருவீங்க. அப்படியே ஒரு மூமெண்ட். அந்த பொண்ணு இருக்கான்னு சொல்லிட்டு என் பாக்கெட்ல அன்னைக்கு மட்டும் 2 ரூபா இருந்துச்சு, எடுத்து இந்தாப்பான்னு கொடுக்குறேன். அங்கதான் உமாலே ட்விஸ்ட்ன்ற மாதிரி அந்த பையன் பெக்கர் இல்ல, அந்த பொண்ணோட தம்பி. நோ. செத்து போயிடுறான் டாய் அப்படின்னு சொல்லிட்டு என்ன திட்டிட்டு இருக்கேன். எப்படி இருந்திருக்கும்? அவன் ஏன் என்னை கூப்பிட்டான்னு கேளுங்க. அந்த என்னை கூட்டிட்டு போறாவே வந்துட்டான், அவன் பின்னாடி வந்து கூப்பிட்டுருக்கான். நான் ஹெட்போன் போட்டனால எனக்கு கேட்கல. இவங்க எல்லாருமே கூப்பிட்டுருக்காங்க, அந்த பொண்ணு மட்டும் கூப்பிட்டுருக்கு. எல்லாம் என்னை கூப்பிட்டு இருக்காங்க. நான் பாட்டு உட்காந்து ஒன் பீஸ் பார்த்துட்டு இருந்திருக்கேன். இந்த தம்பி விட்டு ஹெல்ப் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் 2 ரூபா வச்சு நீட்டி இருக்கேன். எனக்கு மைண்ட் ஃபக் ஆயிடுச்சு. சாரிங்க கிளம்பிட்டேன் ப்ரோ. அந்த ஒரு நாள் ஃபுல்லா ப்ரோ, நீங்களும் இந்த சுதாகர் சொல்லுவாரு வேஸ்ட் ஜீரோ, என் படத்துல ஹீரோவை கூட எடுக்க மாட்டேன் அந்த மாதிரி வச்சுட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் யாருக்குமே வராது. எனக்கு இதே மாதிரி ஒரு நடந்துச்சு. ஆனா பெக்கர் பெக்கர் ஆனா அதேதான். இது வந்து எங்க நடந்துச்சுன்னா ஒரு கோயில் நடந்துச்சு. நான் கோயிலுக்குலாம் நம்ம எப்பவும் போக மாட்டேன். ஃப்ரெண்டு ஒருத்தன் போனான். அவன் வந்து சாமி பக்தர். அவன் நான் வந்து ஏத்திஸ்ட். நான் வந்து போக மாட்டேன். சரி அவனுக்காக சும்மா கூட போனேன் அவனோட. நான் வெளில வெயிட் பண்றேன். போயிட்டு வந்தான். ஏதோ இது மாதிரி அர்ச்சனை பண்ணணும்னு சொல்றாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தான். நான் வெளில வெயிட் பண்ணிட்டு ஒரு நிறைய பெக்கர்ஸ் வெயிட் பண்றாங்க. அவன் வந்து சில்லற காசு வச்சிருந்தாங்க, எனக்கு கொடுத்தான் கையில. ஏதோ இது வாங்கிட்டு சில்லற காசை கையில கொடுத்துட்டு போயிட்டான் உள்ள. நான் சரி இவங்களுக்கு தான் கொடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 2 பேர் கொடுத்தேன். 3 ஒருத்தர் குடுக்குறேன்டா. அவரு என்ன நினைச்சாருன்னு 2 ரூபாய் என்னமோ போட்டேன். அவர் நிமிந்து பார்த்துட்டு என்ன என்ன பார்த்தா பிச்சைக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போயிட்டாரா. அவர் பிச்சைக்காரர் இல்ல, என்ன மாதிரி தான். இல்ல அவர் பிச்சைக்காரர் தான்டா. அப்ப சைக்கோன்னு சொல்லுங்க, பிச்சைக்காரன் சொல்லாதீங்க. எனக்கு எதுக்கு தெரியலடா. எதுக்குடா அடிச்சீங்க முன்னாடில இருந்து காரணம். ஐயோ ஐயோ. இன்னும் ஒரு இது அந்த இந்த படம் ப்ரோ, மெரினா படத்துல பக்ஜாய் கொடுப்பாங்க, என்ன பார்த்தா பிச்சைக்கார மாதிரி திருப்பி கொடுத்துட்டு போவாங்க. இதெல்லாம் நீங்க அதுக்கே மட்டும் பேசுவான். அந்த மாதிரிதான்டா. அவன் வந்துட்டு என்ன பார்த்தா என்ன பிச்சைக்காரன் காலையில நல்லா தானே இருக்கு பாக்குறல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் மட்டும் பிச்சை தட்டு இருக்குல்ல அதை எடுத்துட்டு போயிட்டு. அப்ப கையில வச்சிருக்கிறது சார் சூட் கேஸ் தான் அப்படின்னு கேட்க வேண்டியதானே. சார் சார் சைடுல இது திருவோடு சார். இது வால் தெரியுது ப்ரோ, திருவோடு தெரியுது ப்ரோ. நாங்க வந்து இங்க பிச்சை எடுக்கிறவங்க யாரையும் நாங்க கிண்டல் பண்ணல. என்னது ப்ரோ? அதான் கிண்டல் பண்ணல, இந்த மாதிரி அதான் சொல்றேன்ல, அங்க நல்லவங்க இதுலயே எல்லாருமே நல்லவங்க இருக்காங்க, அங்க கெட்டவங்க. அதேதான். ஓகே, அடுத்த ஒரு மேட்டர்.
இப்ப போன வாரம் எதிரே படத்துக்கு போயிருந்தேன். படத்துக்கு போயிட்டு ஒரு ஐஸ்கிரீம் கொடுத்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருக்கேன் ப்ரோ. எல்லாம் 3 பேர் உட்காந்து சாப்பிட்டு இருக்கோம் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஒரு பையன் வந்தியா கடைக்குள்ளேயே, ஒரு பெக்கர் பையன் நல்லா குண்டா, அவனை பார்த்தாலே ஒருத்தன் பார்த்தா எப்படி சார் அடிக்க தோணுன்ற மாதிரி, அவனை பார்த்தாலே அடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அவனை பார்த்து பிடிச்சிருக்கிற மாதிரி இல்ல ப்ரோ, நல்லா பண்ணி மாதிரி இருந்தான். வந்துட்டு காசு இது சரி, நானே தங்கச்சி கஷ்டப்படுறோன்னே, எனக்கு காசுலாம் வேணானே, சாப்பாடு கூட வாங்கிக்கிறேன், காலைல வேணா உனக்கு காலில் விழுவுறான் ப்ரோ. எனக்கு ஒரே டென்ஷன், அப்படியே அப்படியே அடக்கி வச்சுட்டு இருக்கேன். நான் பேசவே இல்லை. போடா போடா அப்படின்ட்டு கூட்டணும் போங்கடா அடிச்சிட போறேன்ற மாதிரி அப்படியே உட்காந்துருக்கேன் ப்ரோ. இது வந்துட்டு யாராவது சொல்லுவாங்க, ஏன் தம்பி ஐஸ்கிரீம் திங்கிற அளவுக்கு காசு இருக்கு, ஒரு 2 ரூபா போடு அப்படின்னு சொல்லுவாங்க ப்ரோ. அது ஏன் விருப்பம் ப்ரோ, நான் யாருக்கு கொடுக்கணும் கொடுக்க கூடாது ஏன் விருப்பம், சாய்ஸ்ங்கிறது என்னோட. ஓகேவா, கரெக்டா இல்லையா? அதனால இந்த டிஸ்கிளைமர் போய் போட்டுறேன். அது அந்த இதுல அப்படியே சின்னதா சொல்லிடுறேன். நீ சொல்லிட்டு இருக்கும் போதே சின்னதா நான் சொல்லிடுறேன். இதே மாதிரி தான்டா இது அந்த அதே மாதிரி பண்ணி ஸ்டோரி ப்ரோ. பிரேக் ஆகுது ப்ரோ. ஒரு பிச்சை எடுக்கிறவரா, கேக்குதா இப்போ? ஓகே, இப்போ கேக்குது. ஒரு பிச்சை எடுக்கிறவரு ப்ரோ. பிரேக் ஆகுது, பிரேக் ஆகுது, அகைன் பிரேக் ஆகுது. சரி இரு வரேன். ப்ராப்ளமோ கேக்குதா ப்ரோ? என்னதான் ப்ராப்ளமோ? ஓகே, இப்போ கேக்குது. சரி, ஒரு பிச்சை எடுக்கிறவரா, அவர் வந்து இப்படி பிச்சை கேட்கறாரு. நானும் என் ஃப்ரெண்டு நடந்து போயிட்டு இருக்கோம். இது எங்க நடந்துச்சுன்னா மெரினா பீச்ல நடந்துச்சு. சத்தியமா காசு இல்ல கையில, நான் கார்டு மட்டும்தான் நடந்து போய் இது மாதிரி காசு கேட்டாரு. நான் காசு இல்லண்ணே அப்படின்னு சொன்னேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் என்ன சொன்னா, என் ஃப்ரெண்டு சொன்னா, என் காசெல்லாம் இல்லைங்க, கை காலெல்லாம் நல்லா தான் இருக்கு, உழைச்சி சாப்பிட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவன் சொல்றான், ஏன்னா கலர் கலரா ட்ரெஸ் போட்டுறீங்க, 1 ரூபா காசு இல்லாம சுத்திட்டு இருக்கீங்க, என்னோட வாங்கடா அப்படின்னு சொல்றான். இந்த மாதிரி எல்லாம் அலையிறாங்க பாருங்க. நான் படத்துல மட்டும் தான் இந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்க, திமிரு பிடிச்ச மாதிரி நினைச்சேன். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம வெளியில போகும்போதுதான் தெரியுது சார் யார் அப்படின்ற மாதிரி. அவன் எல்லாம் இப்படி கூப்பிட்டு வச்சு சொல்லணும், காசு கொடுத்துட்டு கொடுக்காது ஏன் விஷயம், நீ உன் கடவை பிச்சை கேட்கறது கேளு, நான் வேணும்னு சொன்னா நீ போயிரு, என்ன நீ புள்ளி பண்ணக்கூடாது. டிராவல்ங்கிறத பத்திட்டு டிராவல் ஆரம்பிக்கிற இடத்துலயே ஒரு நேரம் பேசிட்டு இருக்கோம். பரவாயில்ல, நம்மளோட சிக்னேச்சரே தான் ப்ரோ. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் கண்டினியூ பண்றேன். சொல்லுங்க. இந்த எபிசோட அப்புறம் கடைக்காரரே வந்துட்டு, தம்பி உள்ள வரக்கூடாதுப்பா சொல்லியிருக்கேனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூட்டிட்டு வெளில போறாரு. வெளில போயிட்டோம் ப்ரோ. இப்ப அந்த ஐஸ்கிரீம் கடைக்கு பக்கத்துல வாசன் மெடிக்கல் இருக்கும். அந்த மெடிக்கல்ல வந்துட்டு இந்த தைராய்டு உடன் வந்துட்டு என்னமோ வாங்குறாரு. மாஸ்க் எல்லாம் வாங்கிட்டு இருக்காரு. நான் 3 பேர் நின்றுட்டு இருக்கோம். அவன் தைராய்டு உடன் சொல்றாரு, வந்துட்டான்டா இங்க வந்துட்டான்டாங்கிறான். அப்படியே அவன் பின்னாடி ஒளியிறான். வந்துட்டான் ப்ரோ. வந்துட்டு என் கூட வந்த கால் எல்லாம் உழுவுறான் ப்ரோ. காசு கொண்டு ப்ளீஸ்னு, இது காசு நான் சாப்பாடு வாங்கிக்கல, சாப்பாடு வாங்கிக்கலன்னா எனக்கு வர டென்ஷனுக்கு விட அமைதியா நின்னேன் ப்ரோ. நின்னேன். அப்புறம் சரியான திட்டுட்டேன், ஒழுங்கு மேல ஓடி போயிடுறா, காசு தர முடியாதான்ட்டு. இவன் டைலர் வந்து என்ன பண்றான், ப்ளீஸ் காம் டவுன் கண்டன்ற மாதிரி 20 ரூபா காசு எடுத்து கொடுத்துட்டான் ப்ரோ. அவன் சொல்றான், காசு எனக்கு 10 20 ரூபா சாப்பாடு வாங்க முடியாது, நீங்க சாப்பாடே வாங்கி கொடுத்துருக்கான். ஒழுங்கு மேல ஓடி போயிடும், அடிச்சு போடான்ட்டேன். திட்டிவிட்டேன் உள்ள இந்த பேட்டரி பட்டன் உள்ள வந்துட்டான். அப்பதான் திட்டிவிட்டு அவனை ஒரு துரத்தி விட்டு போயிட்டான் ப்ரோ. அது பக்கத்துல போத்தீஸ் கடை ப்ரோ. போத்தீஸ் அவனை பார்க்க அப்பயே எனக்கு சொன்னா ஸ்பாயில் ஆகும். போத்தீஸ் கடை ப்ரோ. உள்ள போயிட்டு நாங்க என்ன பொருள் வாங்கிட்டு வெளில வந்து உட்காந்து ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கோம். அப்ப அங்க ஒரு மேட்டர் நடக்குது. செக்யூரிட்டி இருக்காருல்ல, இது இவரு போத்தீஸோட செக்யூரிட்டி, அவர் காசு எண்ணிட்டு இருக்காரு. வாட்ச்மேன் காசு எண்ணிட்டு இருக்காரு ப்ரோ. ஒரு 10 20 ரூபா நோட்டு. இந்த திருட்டு தாயலி திருடுறதுன்னு வந்தான் ப்ரோ. அவர் திருட்டு காசு பண்ணிட்டு சிரிச்சுக்கிட்டே ஓடுறான் ப்ரோ. அந்த சிரிப்புக்கும் அவன் ஆளு சைஸுக்கும் நான் இதெல்லாம் பண்ணலைங்க. நான் இதெல்லாம் அதெல்லாம் ப்ரோ சொல்லுவாங்க, உடம்பெல்லாம் பத்தி பேசல, பாடி ஷேமிங்லாம் வரலைங்க. அவன் ஆளு திருட்டு போய் அவனுக்கு என்ன மரியாதை இருக்காரு, காசு திருட்டு சிரிச்சுக்கிட்டே ஓடுறான் ப்ரோ. அப்படியே நான் இவங்க 2 பத்தி பாக்குறேன். இவங்க 2 பேரும் நினைச்சாங்க இவன் ஆர்ட்ஸா பேசுவான், ஒரு டெக்கர், அவன் சின்ன பையன் காசு இல்லாம கேட்கறான், அவன்கிட்ட போய் இப்படி பேசுவான். இவங்க 2 பேரும் நினைச்சிருப்பாங்க போல. நான் கேட்கிறேன், நம்ம அந்த விவேக் மாதிரி தனுஷ்ட கேட்கிற மாதிரி, நான் நினைச்சது தப்பு இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். அந்த வாட்ச்மேன் வந்துட்டு இன்னொரு வாட்ச்மேன் இந்த கதவுட்ட இருந்தாரு. அவரு ஒரு கத்துறதை பார்த்துட்டு அவர் எந்திரிச்சு இவனை துரத்தினாரு. ஒரு கார் போயிட்டு இருந்துச்சு, அந்த கார் லைட்டா இடிச்சுட்டு கீழே விழுந்தாப்ப போட்டாங்க பாருங்க அடி மண்டையா 2 போட்டு அந்த காசை எடுத்துட்டு அனுப்பி விட்டாங்க அவனை.
ஐயோ அப்படியே எனக்கு இப்படியே ஹோல்சமா இருந்துச்சு. சாப்பிட நாயாண்டி. ஓகே ஓகே சூப்பர். அவ்வளவுதான். இதோட பண்ணிக்கோமா. இதோட இதை முடிச்சு 2 எபிசோட் ரிலீஸ் பண்ணுவோமா அப்படி இல்ல இதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோமா எடிட்டிங்ல 1 வீக் லேட்டர்? ஏன் ஒரு ஏன்பா வாரம் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா சொல்லுங்க ப்ரோ. ஏன்பா இந்த இது ரெக்கார்ட் பண்றதுக்கு இவ்வளவு நாள் ஆச்சு? ஏன்னு பாத்தீங்கன்னா எனக்கும் பல மைண்ட் ஃபக்கு, அவருக்கும் பல மைண்ட் ஃபக்கு. அதை அப்படியே மைண்ட் ஃபக்லேயே போச்சு. சாப்பிட்றது இல்லை. காலைல ஒரு மைண்ட் ஃபக்கு, மதியம் 2 அப்படியே சாப்பிட்டு படுத்துறது. இதான் லஞ்ச் மாதிரி, அதான் சாப்பாடு மாதிரி, சாப்பாட்டை பால் எடுத்துட்டு போய். ஆமா, அது சுத்தி சுத்தி போட்டு என்னமா செஞ்சிருச்சு திரும்ப அந்த ஒரு வாரம். அது எனக்கு மட்டும் தான் பார்த்தா ப்ரோ, என்னை சுத்தி இருக்கிற என் க்ளோஸ் எல்லாருமே சரௌண்டிங்ஸ் அப்படிதான் ஆயிட்டு இருக்காங்க. நீமா நீமா அப்படின்ற மாதிரி நீயும் போன் அட்டன் பண்ணியா? இந்த பாருங்க உங்கள்கிட்ட கேட்டோம் நீங்கிறீங்க. சீசன் போல வச்சு செய்யுது. தெரியல. அடே நீ ஆரம்பி, நீ உனக்கு தான் தெரியும். நான் எங்க விட்டோம்னா அதான் அந்த பஸ் டிராவல்ங்கிற டாபிக்ல எடுத்துட்டு பஸ் ஸ்டாண்ட் திங்ஸ் சப் டாபிக்கா எடுத்து நம்ம அதுல பேசிட்டு இருந்தோம். அதுல என்னென்ன பேசிருப்போம்னு பாத்தீங்கன்னா, இந்த கே, திருநங்கை, ஹராஸ்மெண்ட், பெக்கர்ஸ், அப்புறம் இந்த ஆட்டோக்காரனுங்க, அந்த பஸ் பிடிச்சி தரவனுங்க. இப்போ ரீசெண்டா கூட கேட்டுப்பட்டேன். நம்ம ஃபர்ஸ்ட் பேசணும் தெரியுமாடா? அது வந்து இப்போ இது வரைக்கும் சப்போஸ் இஃப் யூ ஆர் இது வரைக்கும் வந்துட்டீங்கன்னா, அதாவது கேட்கறவங்க சொல்றேன், இது வரைக்கும் வந்துட்டீங்கன்னா அந்த முன்னாடி கேட்டது கொஞ்சம் வாய்ஸ் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஏன்னா அந்த ஃபைல் வந்து கம்ப்ரஸ் ஆயிடுச்சு கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தல. அந்த ஃபைலோட குவாலிட்டி அது இத்தனை நாள் ஆயிடுச்சு, எனக்கு எங்கனே தெரியல. நான் இப்ப எடுத்து பாக்குறேன், கம்ப்ரஸ்ட் ஃபைல் மட்டும் தான் இருக்குல்ல. அது போதும். இருக்கு, அது இருக்கு, இது கன்ஃபார்ம். ஓகே, அதான் அதுக்கப்புறம் அடுத்து இந்த இதுலயே இன்னும் ஒரே ஒரு டாபிக் இருக்கு. அதை பேசிட்டு இன்னும் சப் டாபிக் வந்துட்டு இன்னும் ஒரு 3 டாபிக் இருக்கு. ஆனா இந்த பஸ் ஸ்டாண்ட் திங்ஸ்லயே இன்னும் ஒரே ஒரு மேட்டர் இருக்கு. அதை மட்டும் முடிச்சுட்டு பார்ட் 2ல பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கோம். அதுல என்ன மீதி இருக்கிற 2 டேஸ்ல அந்த சினிமா பாட்காஸ்டோட அடுத்த பார்ட் 2 அது சீக்வல். சரி, அதை முடிச்சிட்டு நம்ம அந்த ஊழல் விஷயத்தையும் பேசிட்டு. ஆமா, நிறைய டாபிக் இருக்கு. ஆனா என்ன பேசதான் முடியல, டைம் தான் கிடைக்க மாட்டேங்குது. நெக்ஸ்ட் வீக்ல எனக்கு தெரிஞ்சு இந்த மாசம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும்டா, பண்ணிடலாம். 1ஆம் தேதிக்கு மேல பிரச்சனை இருக்காது. ஓகே, அதான் இதுல இன்னும் மீதி இருக்க ஒரே ஒரு டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே இது ஒரு பயங்கரமான ஒரு எரிச்சல் தரக்கூடிய ஒரு விஷயம். பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற கடைங்க. கடைன்னு சொன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? எனக்கு கடன்னோட இது அந்த எனக்கு நீ பஸ் ஸ்டாண்டு கடைன்னு சொன்னாலே எனக்கு ஞாபகம் ஒரே விஷயம், இந்த விக்ரவாண்டி பஸ் ஸ்டாண்டு தான். விக்ரவாண்டி ஸ்டாப்பிங். சப்போஸ் நான் வந்து எங்க ஊருக்கும் நான் இங்க சென்னைக்கும் அடிக்கடி போயிட்டு வருவேனா, விக்ரவாண்டியில சப்போஸ் நின்னு வச்சுக்கோ, பஸ்ல எப்பயாவது நான் போறப்ப அந்த பஸ் அனுபவத்தை மறக்கவே முடியாது. விக்ரவாண்டி டோல்கேட்ல நிப்போண்டா, அதான் நைட்டு 2 மணிக்கு நிப்பாட்டுவானுங்க அங்க பஸ்ஸை. ஓகே ப்ரோ. பஸ் நிப்பாட்டி சாப்பாடு வாங்குறவங்க சாப்பிடுங்க, பாத்ரூம் போறவங்க பாத்ரூம் போங்கிற மாதிரி நிப்பாட்டிடுவானுங்க அந்த இடத்துல. ரெஸ்ட் எடுக்கிற இடம். அந்த இடத்துல நிப்பாட்டி நீ போய் அந்த டீ கடையில, அதாவது இந்த ஹோட்டல் இருக்குல்ல, ஹோட்டல்ல தோசை வாங்குறேன்னு வச்சுக்கோ. ஒரு தோசை எவ்வளவு இருக்கும் நார்மலா சொல்ல? ஒரு தோசைனா ஒரு அதிகமாவே சொல்லு, தோசை ரேட்டு 40 ரூபா ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு 50 ரூபா கூட வச்சுக்கலாம் ப்ரோ. சரி 50 ரூபான்னு வச்சுக்கூடா. அங்க வந்து தோசை எவ்வளவு தெரியுமா? 120 ரூபா தோசை, நார்மல் தோசை, கல் தோசை. அடேங்கப்பா, அந்த கல் தோசை ரவுண்டா இருக்குமே அத்த ரவுண்டு. அந்த தோசை வந்து 120 ரூபா. நான் ஒரு தடவை வாங்கி சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் நான் வாங்கி சாப்பிடலாங்க. ஆனா சாம்பார் எப்படி தெரியுமா இருக்கும்? சாம்பார் அவ்வளவு மோசமா இருக்கும் சாம்பார்லாம். வடை வந்து 30 ரூபா. வடை வந்து 30 ரூபா. காஃபி டீ எல்லாம் வந்து 20 ரூபா. ஆனா பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, டிரைவர் எப்படி கொடுப்பான் வடை? அத்தா தண்டி ஏதாவது ஸ்பெஷலா ஏதாவது வச்சு கொடுப்பானா உள்ள? நார்மல் வடை தான். ஆனா அந்த டிரைவர்லாம் இருக்காங்க பாரு, அவங்களுக்குலாம் ஃப்ரீ, டிரைவர் கண்டக்டருக்குலாம். ஓ, அவங்க டீலிங் பேசிக்கிட்டு நான் இங்க நிப்பாட்டி தான் அவனு, நீ தான் இங்க நிப்பாட்டு, நான் உனக்கு ஃப்ரீயா கொடுக்குறேன். அங்க 2 மணிக்கு பார்த்தோன்னா அவ்வளவு ரஷ்ஷா இருக்கும்டா எல்லாமே. அந்த ஒரு சைடு வந்து பார்த்தா ப்ரோ, அவங்க நமக்கு எதாவது சாப்பிட்டானுன்ற ஒரு நிலைமை. அதான் இப்போ ரொம்ப லாங்ல இருந்து வராங்க. அதான் அவங்க என்ன பண்றாங்க, சாப்பிட்டு தான். இது எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்லணும், அந்த ஹைவேல பெட்ரோல் பங்க், நார்மல் பெட்ரோல் பங்கோட ஹைவேல இருக்க பெட்ரோல் பங்க் 2 ரூபா 3 ரூபா அதிகமா வைப்பா தெரியுமா பெட்ரோல் எல்லாம்? ஆமா, அது ஒண்ணுமே பண்ண முடியாது, போட்டுதான் ஆகணும். வயிற்றுக்கு அந்த மாதிரி சாப்பாடு போட்டுதான் ஆகணும். இப்போ பாத்ரூம் போறது வச்சுக்கோ, பாத்ரூம் போறதுக்கு டோக்கனு 5 ரூபா. அங்க போனா உள்ள போனா
இது சிமிலரா ஒரு கதை சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் இதுல நான் சொன்னதுல. சொல்லிட்டீங்க. அதுதான் அது மாதிரி பண்ணுவானுங்க. எனக்கு அதுதான் வந்துட்டு எனக்கு இந்த first பஸ் ஸ்டாண்டு நீ சொல்லு, நீ சொல்லு. கடைன்னு நீங்க வந்துட்டு புளோரிடா பக்கம் வந்திருந்தீங்கன்னா தெரியும் ப்ரோ. இந்த பஸ் ஸ்டாண்டு செம்ம பெரிய பஸ் ஸ்டாண்டு ப்ரோ. என்னமோ சொல்லுவானுங்க இதுலயே காந்திபுரமா? இல்ல எம்ஜிஆர் பஸ் ஸ்டாண்ட் சொல்லிட்டு மாட்டுத்தாவணி. மாட்டுத்தாவணி வந்திருக்கேன். செம்ம பெருசு ப்ரோ. நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு மிரண்டுட்டேன். எங்க பஸ் எது நிக்கும் கூட தெரியாது. அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்களும் இருப்பானுங்க, கடைகளும் இருக்கும் ப்ரோ. பிரமிச்சு போய் பாப்பீங்க, என்னடா இவ்வளவு கடை இருக்க மாதிரி. அந்த கடையில நார்மலா நீங்க போயிட்டு இது வந்துட்டு எப்பயாவது நீங்க மதுரை வரீங்க, அங்க போயிட்டு நீங்க ஒண்ணு வாங்குறீங்கன்னா சரி ப்ரோ. நான் எப்பவுமே அங்க போய் தான் ஆகணும். நான் காலேஜ் போறதுக்கு அங்க போயிட்டு தான் பஸ் ஏறணும். அப்பன்றப்ப புளோரிடான்னு சொல்லுங்க. புளோரிடா சாரி தெரியாம சொல்லிட்டேன். இப்பதான் என் வாயில அந்த வார்த்தை வந்திருக்கும் ஃபர்ஸ்ட் டைம். போயிட்டு ஒரு மாசம் ஒரு 10 ரூபா கேன் வாங்குறதுன்னா இவன் அது மத்த ஆளுக்கு நமக்கு வந்துட்டு 200 ரூபா இப்ப 12 எக்ஸ்ட்ரா 2 ரூபா போட்டு தான் கொடுப்பான் எப்பவுமே ப்ரோ. மாசா 12 ரூபா இந்த மாதிரி எது எடுத்தாலுமே அவனுக்குன்னு ஒரு 2 ரூபா அதிகமா வச்சுதான் ப்ரோ விற்பான். அதெல்லாம் செம்ம எரிச்சலா வரும் பாக்குறதுக்கு. நான் இதுக்குன்னே சொல்லிட்டு வந்துட்டு வாங்க மாட்டேன். எரிச்சலாகி நான் வெளில வந்து தான் வாங்குவேன். அது ஒரு பஸ் ஸ்டாண்ட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பொருட்காட்சி மாதிரி இருக்கும். நான் பாத்துருக்கேன். நான் வந்தது எப்பன்னு தெரியுமா? ஒரு 5 years பேக் வந்திருப்பேன். ஒரு கோயிலுக்காக. ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு வருஷங்கள் ஆனா அது அப்டேட் தான் ஆகும். ஆனா அந்த பஸ் ஸ்டாண்ட் மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் கீழ்த்தரமா தான் போகும். ஆமா, அது அப்டேட் ஆயிருக்காது. நீங்க அப்ப நல்லா இருந்திருக்கும், இப்ப கேவலமா தான் ஆயிருச்சு. நான் கோயிலுக்கு வந்தேன்னு சொல்லிட்டு என்னப்பா போன முன்னாடி எபிசோட்லாம் ஏத்திஸ்ட்னு சொன்னேன். இப்போ வந்து கோயிலுக்கு போறேன்னு சொன்னேன். நான் சொல்லாதீங்க. நாங்க ஒரு ஸ்கூல் டூரா வந்தோம். அப்ப வந்தோம் கோயிலுக்கு. அதுவும் ப்ரோ மதுரையில சொல்லுங்க. அதிசயம் மதுரையில தான் இருக்கா? எனக்கு தெரியாது. தெரியாதாடா? அது இப்ப இல்லன்னு நினைக்கிறேன். முன்னாடி வந்திருக்கேன் 5th படிக்கும்போது. தீம் பார்க். சொல்லு, நீ சொல்ல சொல்லு. அதான் இப்ப அந்த அதுவும் நம்ம ஏதோ ஒரு வேலைக்கு போவோம் ப்ரோ. நம்மள புடிச்சு டார்ச்சர் பண்ணாங்க. இங்க சாப்பிடுங்க சார், இங்க சாப்பிடுங்க சார் புடிச்சு இழுப்பானுங்க ப்ரோ. பெக்கர் சோல் சைடு இருப்பானுங்க. பாருங்க பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாலே பல விஷயத்தை தாண்டி இந்த டெம்பிள் ரன் கேம்ல பல விஷயத்தை தாண்டி போவோம் பாருங்க. அத மாதிரிதான் ஒன்று பெக்கர்ஸ் இருந்து தப்பிச்சு போனோம். இன்னொரு சைடு இந்த திருநங்கைகள். அது இங்க பெக்கர்ஸ் எல்லாம் ப்ரோ. நீங்க நார்மலா பெக்கர்ஸ் கூட நார்மலா கேட்டு போயிடுவாங்க. இங்க கைய புடிச்சு இழுப்பாங்க. தம்பி அக்கா கொஞ்சம் காசு கொடு தம்பி. ஹராஸ்மெண்ட் பண்ணுவானுங்க ப்ரோ. கூட பிறந்த அக்காவா நினைச்சிட்டு காசு குடியான்பானுங்க. இதெல்லாம் பார்த்தா அன்னைக்கு ஒரு 2 ரூபா பார்த்து தெரியாம அந்த பயலுக்கு கொடுத்தேன். அது அப்படி போய் முடியும் நினைச்சு கூட பாக்கல. அதான் ப்ரோ. அது ஒண்ணு ப்ரோ. அப்புறம் ஹோட்டல் ப்ரோ முக்கியமா. இது கொஞ்சம் க்ளோஸ்டு சர்வீஸ் ஹோட்டலா இருந்தா ஓகே ப்ரோ. இந்த வெளிப்படையா வச்சு ஒரு ஹோட்டல் இருக்கும் பாருங்க. மோசமா இருக்கும் ப்ரோ சாப்பாடு எல்லாம் பாக்குறதுக்கு. வெளிப்படையான எப்படி சொல்ற? பெருசு பெரிய ஹோட்டல் சொல்றியா? கொஞ்சம் க்ளோஸ்டு சர்ஃபேஸா இருக்கிற ஹோட்டல் இல்லாம ரோட்டு கடை மாதிரியே வச்சிருப்பானுங்க. ஓகே ஓகே புரியுது. கடை ரொம்ப சின்னதா இருக்கும். ஆனா அந்த அந்த சின்ன இடத்துல என்ன இருக்கும்னா பாத்திரம் மட்டும் தான் இருக்கும். அந்த சாப்பாடு வைக்கிற இருக்க பாத்திரம் மட்டும் தான் இருக்கும். அங்க எப்பவுமே கும்பல் இருந்துகிட்டே இருக்கும் ப்ரோ. ஒரு தட்டுல அந்த சாப்பாடு அவங்க குடுக்கறத பார்த்தாலே நமக்கு சாப்பிட முடியாது. ஒரு தட்டுல புளி சாதம் வச்சிருவானுங்க. இல்ல வடை எக்ஸ்ட்ரா தண்டி இருக்கும் வச்சிருவானுங்க. அதுல சாம்பார் ஊத்துவானுங்க. சின்ன தட்டு அந்த என்னமோ ஒரு தட்டு சொல்லுவாங்கல்ல வெத்தலை இது என்னமோ ஒரு தட்டு பாக்கு தட்டுன்னு அதுல ப்ரோ சாம்பார் வச்சிருவானுங்க. சட்னி ஓரமா வச்சிருவானுங்க. இப்படியே பாக்குறதுக்கே வித்தியாசமா இருக்கும். அத அந்த ஒரு பிளேட் எவ்வளவு எல்லாம் கலந்து தருவாங்க. அந்த ஒரு பிளேட் பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி ஆயிரும். நான் பார்க்கவே மாட்டேன். என் ஃப்ரெண்டு வேற நீ கேக்குறான். இதை பார்த்தாலே சாப்பிடணும்னு தோணுதுடா அப்படின்னு ஒரு நாள். இது எப்படி சாப்பிடணும்னு தோணுது? ஆசையா இருக்கு போடுறான். அது நின்னுகிட்டே தான் சாப்பிடுவானுங்க. பக்கத்துல போய் சொல்லுவானுங்க. அது சாப்பிடுற விதத்தை நான் அப்படி சொல்றேன் பாருங்க. சாம்பார் தீந்தே இருக்காது அதுல. அது புளி சாதத்துக்கு சாம்பார் வச்சு சாப்பிடுறதுல இங்கதான் நான் பாக்குறேன். அத சாம்பார் நிறைய இருக்கும், குழஞ்சிருக்கும். சாம்பார் ஃப்ரீயா தர இல்ல, அடுத்த சாம்பார் திருப்பி உடனே போய் ஓடி போய் வாங்குவானுங்க. ஸ்பீக்கிங் ஆஃப் சாப்பாடு அண்ட் வியர்ட் காம்பினேஷன். நான் ஒண்ணே சொல்லுங்க. இது மாதிரி நான் என் ஃப்ரெண்டோட ஹோட்டலுக்கு போனேன். அவன் வந்து எப்படி தெரியுமா? அவன் ஒரு சைக்கோபேத்துக்கான எல்லா அறிகுறியும் அவன்கிட்ட இருக்கும். ஓகே. இப்போ நீ நார்மலா நான் இதே மாதிரி பேட்ரிக் பேட்மேன் சொல்லுவான். பேட்ரிக் பேட்மேன் தான் அவன். ஓகே. அந்த மாதிரி அவன் பண்ற வேலை எல்லாம் பார்த்தா எல்லாமே சைக்காட்டிக்கா இருக்கும்டா. அவன் அன்னைக்கு நாங்க இட்லி சாப்பிட்டோம் போயிட்டு ஒரு கடையில.
ம். இட்லி சாப்பிடுறோம், நான் வந்து இட்லி சாம்பார் வாங்கி சாப்பிடுறேன். பக்கத்துல ம். சாண்ட்விச் கடை, அதே இதுல ம். வெள்ளையே வச்சிருக்காங்க தெரியுமா? ம். 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 ஆனா கொஞ்சம் மைனீஸ் இருந்தா கொடுங்கன்னு சொல்லிட்டு மைனீஸ்ல இட்லி வச்சு திங்கிறான்டா. நீ பார்க்கும்போதே அருவருப்பா இருக்கு. என் பக்கத்துல ஒரு அண்ணன் பாக்குறாரு. அவர் பார்த்துட்டு என்னடா இப்படி இவ்வளவு கேவலம், அவர் மூஞ்சி ரியாக்ஷனை பார்க்கணுமே, அவ்வளவு கேவலமான மூஞ்சி ரியாக்ஷன்டா அவர் கொடுத்தது. கருமம் bro. அவன் மைனீஸ் மைனீஸை தொட்டு லபக்கு லபக்குன்னு போடுறான்டா வாயில. என்கிட்ட சொல்றான், மச்சான் சூப்பரா இருக்கும்டா இது, நல்ல காம்பினேஷன்டா, சாப்பிட்டு போறான்னா. உன் சங்காத்தமே வேண்டாம் எனக்குங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. இந்த மாதிரி காம்பினேஷன்னா என் சொந்தக்கார பையன் ஒருத்தன் ப்ரோ, என் கசின் நூடுல்ஸ் ஆஹ் மேகிக்கு வந்துட்டு தேன் ஊத்தி சாப்பிடுவான் ப்ரோ. ஆஹ் ஐயோ, அப்படியே இதே வச்சு ஒரு பாட்காஸ்ட் பண்ணலாம் போலயே. வியர்ட் காம்பினேஷன்லயே ஒரு பாட்காஸ்டே பண்ணலாம் போல. அதான் நிறைய பேர் நம்மளை சுத்தி இந்த மாதிரி கேரக்டர்ஸ் இருப்பாங்க. அது அவங்க அதுல என்னத்த இதை கண்டாங்கன்னு தெரியல. அதான் ப்ரோ, இதுல இருந்து என்ன சொல்றேன்னா, பஸ் ஸ்டாண்டுக்கு நீங்க ஒரு இடத்துக்கு இப்போ போறீங்க, அங்க போய் தான் பஸ் ஏறணும் நிலைமை வருது. உங்களுக்கு முன்னாடியே தெரியும் நம்ம பஸ் ஸ்டாண்டு போய் தான் பஸ் ஏறணும்ட்டு. அப்போ உங்க ஏரியாலே இருக்கிற ஒரு கடையில தண்ணி பாட்டில் வாங்கிட்டு போயிருங்க. முடிஞ்சா தண்ணி புடிச்சிட்டு போயிருங்க, உங்க வீட்லயே தண்ணி பாட்டில் வாங்கிட்டு போயிருங்க. அப்புறம் வேற ஏதாவது வாங்கணும்னாலும் வாங்கிட்டு போயிருங்க, சாப்பிட்டு போயிருங்க. முக்கியமா இந்த பிஸ்கட் பாக்கெட்டு இதெல்லாம் அங்க போய் வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நீங்க போனீங்கன்னா நீங்க அதை வாங்கவே மாட்டீங்க. எனக்குலாம் அப்படிதான் ப்ரோ. நான் செலவு பண்ணுவேன், ஆனா இந்த மாதிரி தேவையில்லாத இடத்துல செலவே பண்ண மாட்டேன், எரிச்சலாயிரும். அந்த கான்செப்ட் வச்சு தான் நம்ம அடுத்த ஊழலே ஊழலோட ஊழல் டாபிக்கே. ஆமா, ஊழல் நிறைய டாபிக்கே தான். ஆமா, பாப்போம். நம்ம தெரிஞ்சு போச்சு அவங்க ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு. அதுல ஃபுல்லா நாங்க சந்திக்கப்பட்ட ஊழல்கள் பத்தி பேச போறோம். அதனால சொல்றேன், அதான் முக்கியமா பஸ் ஸ்டாண்டு போயிட்டு இது வாங்காதீங்க. உங்களுக்கு முன்னாடியே தெரியும் நம்ம பஸ் ஸ்டாண்ட் தான் போக போறோம்ட்டு. எதுவும் ப்ரீ பிளான்டா இது திடீர்னுலாம் எதுவும் போய் நடக்க போறது இல்ல. ப்ரீ பிளான்டா தான் எதாவது பண்ணுவோம். அதனால பஸ் ஸ்டாண்டுக்கு போய் எதுவும் வாங்காதீங்க. அப்புறம் இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து என்ன சொல்ல வரோம்னா, பஸ் ஸ்டாண்டு போனீங்கன்னா முன்னாடி 10 விஷயம் நடக்கும். அதெல்லாம் நீங்க வந்துட்டு கண்டுக்காம ஸ்ட்ரைட்டா போயிட்டு பஸ் ஏறிடுங்க. இந்த பெக்கர்ஸ் வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க. உங்களுக்கு கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா கொடுங்க, அது உங்களுக்கு தனிப்பட்ட விருப்பம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சில பார்த்தா கொடுக்க வேணான்ட்டு. அந்த மாதிரி கொடுக்காதீங்க. கேஸ் இருப்பாங்க, திருநங்கைகள் இருப்பானுங்க, எல்லாருமே இருப்பானுங்க. அவங்கள்ட்ட கொஞ்சம் பார்த்து இருந்துக்கங்க. அப்புறம் இந்த சென்னையா சார் அப்படின்னு சொல்லிட்டு வருவானுங்க. அவங்கள்ட்ட நீங்க அமைதியா அவன் நம்ம எப்போ வந்து அவனை திட்டணும்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ, அவன் கேட்கறது அவன் கடமை ப்ரோ, அது அவனோட வேலை. ஒரு டைம் கேட்கலாம். நம்ம இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறமும் திருப்பி வேற ஏதாவது டார்ச்சர் பண்ணுவான் பாருங்க, அப்ப நம்ம திட்டிட்டு வர்றது தப்பு இல்லை. இப்போ நீ சென்னை வந்திருக்கியா இது வரைக்கும்? சின்ன பிள்ளைல வந்தேன் ப்ரோ. சரி, இப்போ நீ இப்ப சென்னையில இருக்கிறவங்க யாரும் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு பஸ் ஸ்டாண்டு, மெட்ரோ ஸ்டேஷனு அந்த மாதிரி ஸ்டேஷன் நின்றுட்டு இருக்கோ, கண்டிப்பா நீ வெளியூர்னு தெரிஞ்சா வருவான்டா ஒருத்தன் வந்து ப்ரோ என் பர்ஸை தொலைச்சிட்டேன், என் டாக்குமெண்ட் இதான், இதுக்கு ஏதாவது கொடுக்க முடியுமான்னு பாருங்க, கொடுங்க, காசு கொடுங்க, நான் ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி போயிட்டு நான் உங்களுக்கு போட்டு விட்டுறேன் அப்படின்னா 100% சொல்லுவான்டா. என்கிட்ட வந்து 4 தடவை சொல்லியிருக்காங்க அது மாதிரி. நான் ஒருத்தனை கூட காசு இல்லை, நான் ஒருத்தனை அசிங்கமா திட்டி அனுப்பிச்சிருக்கேன். அவன் டாக்குமெண்ட் வச்சிருக்கான்டா, எல்லாமே படிக்கிற டாக்குமெண்ட் சொல்லிட்டு வச்சிருக்கான்டா. எல்லாத்துக்குமே அவன் போட்டோ பார்த்தனா எடுத்து ஒட்டிருக்கான்டா, ஏதோ போட்டோ போட்டு பிரிண்ட் வேர்ட்ல டைப் பண்ணிருக்கான். பாரு, அத வந்து ரொம்ப நீட்டா எடுத்து வந்தா தெரிஞ்சிடும்ல, அதுக்காக கசக்கி இருக்காரு உள்ள. பெரிய இவரு என்னது நான் படத்து இவரு விஜய் ஆண்டனி கசக்கி எடுத்துட்டு வருவாங்கடா. கண்டிப்பா நீங்க நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிருப்பீங்க இந்த மாதிரி. அதாவது சென்னையில இருக்கிறவங்க கேட்டீங்கன்னா பண்ணுவானுங்கடா, அவ்வளவு பாசமா பண்ணுவானுங்க. அவனுங்க எல்லாம் பார்த்தாலும் வேணுக்குன்னு ட்ரெஸ் எல்லாம் பயங்கரமா போட்டு அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவான் மேடம்ங்கிற மாதிரி பேசுவானுங்க. அது மாதிரி மட்டும் ஏமாந்துடாதீங்க, அவங்க எல்லாம் ரொம்ப பயங்கரமான மோசமானவனுங்க. ஓகே ஓகே, நான் சென்னை வந்தா நானே எடுத்துக்கிறேன் பாயிண்ட். சென்னை வந்தா பார்த்து. சென்னை வருவீங்களா? வருவேன் சார். ஏதாவது சாய்ஸ் இருந்தா வரேன் சார். ஓகே ஓகே. அடுத்து வந்துட்டு நம்ம பார்ட் 2ல என்னென்ன பார்ப்போம் பார்த்தீங்கன்னா, ரேண்டம் திங்ஸ், ரேண்டம் பஸ் திங்ஸ்ன்னு சொல்லலாம். பஸ்ஸில் போகிறப்போ உங்களுக்கு முக்கியமான மேட்ரு இது நடந்திருக்கும், ஹே எவ்ரிபடின்ற மாதிரி. கண்டிப்பாக ஒரு தடவை உங்களுக்கு பயங்கரமாக வந்து ஹராஸ் பண்ணியிருப்பானுங்க. அது என் ஃப்ரெண்டு ஸ்டோரி, சூப்பர் ஸ்டோரி இருக்கும், சொல்கிறேன். அது பயங்கரமாக இருக்கும். அப்புறம் வேற ஏதாவது ஒரு நம்ம பக்கத்தில் வியடான ஒரு ஆள் வந்து உட்காந்துருந்துருப்பான், நமக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கும், நம்ம பக்கத்தில் ஏதாவது விஷயம் நடந்திருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் அப்படியே வரிசையாக சொல்லுவோம்.
ரேண்டம் திங்ஸ்ல. அப்புறம் பஸ்ஸில் போகிறதுனாலே முக்கியமாக இப்போ படம் நிறையா சூப்பர் படம் போடுவானுங்க, பாட்டு போடுவானுங்க. அதை பற்றி அனுபவம் சொல்லுவோம். அப்புறம் ட்ரிப்பு, கேவலமான ட்ரிப்பு நடந்திருக்கும் நம்ம வாழ்க்கையில். என் வாழ்க்கையில் நடந்தது எல்லாமே கேவலமான விஷயம் மட்டும்தான். ட்ரிப்பும் கேவலமாக நடந்திருக்கு, அதையும் சொல்கிறேன். அவரும் அவரோட ப்ரோவும் சொல்லுவார். அதெல்லாம் பார்ட் 2ல பார்க்கலாம். போக போக பார்த்தா ஏன் ப்ரோ எல்லாரும் பார்ட் 2 போயிடுறோமே. சொல்லுங்க ப்ரோ. போற போக்க பார்த்தா எல்லாத்துலயுமே பார்ட் 2 போட்டு போயிடுவோம் போலயே. பெரிய மார்வல் மயிராட்டி கடைசியில இது வேற வச்சுட்டு போவானுங்க. காஞ்சனா ஆட்டம் தொடரும். வந்தா என்ன வரலனா என்னங்கிற மாதிரிதான் எனக்கு தோணுது. இப்போ நம்ம பேசணும்ல இது வரைக்கும், அதாவது இப்போ எவ்வளவு நிமிஷம் வந்திருக்கும் தெரியல, எனக்கு தெரிஞ்சு 1 மணி நேரத்துக்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேன். பெருசா கட்டலாம் போட்டுருக்கேன். நம்ம பேசுனது எல்லாமே ட்ராமாட்டிக்கானது, நமக்கு நடந்த பேட் திங்ஸ் தான். நம்ம செகண்ட் பார்ட்ல கொஞ்சம் குட் திங்ஸ் சப்போஸ் எதுவும் இருந்ததுன்னா அதை பத்தி பேசலாம் நிறையா. உங்களுக்கு மட்டும் தான் இருக்கும். புள்ள குட்டி நான் வச்சிருக்கேன்ற மாதிரி என்கிட்ட இருக்கு. நீங்க வேணா சொல்லுங்க. சரி, என்கிட்ட கொஞ்சம் குட் திங்ஸ் இருக்கு, நான் சொல்றேன். நாஸ்டாலஜியா மெமரியாவே இருக்காது ப்ரோ. என் பக்கங்களை திருப்பி பார்த்தா ஒன்லி டிராமாவான விஷயங்கள் மட்டும் தான் இருக்கும். நான் லைஃப் ஆஃப் ராம் மாதிரி தனியா ட்ரிப் எல்லாம் போனேன். அந்த அந்த மெமரிஸ் எல்லாம் இருக்கு, நல்ல மெமரிஸ். ஓ சூப்பர் ப்ரோ. ஆனா ரொம்ப நாள் ஆசை மேடம் போகணுட்டு. ஒரு வாரம். நீங்க என்ன ஒரு நாள் போனீங்க? நான் டெய்லி அந்த வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் தனியா உட்காந்துக்கிட்டு. கரெக்ட் தான். நீ வந்து ஆனா நான் போனது வந்து மலை சைடு, அதாவது கோட்டகிரி சைடு போனேன், நான் ஊட்டி சைடு. சூப்பர் ப்ரோ. அங்க வந்து மனுஷங்க இருக்கிறாங்க. நீ இருக்கிற இடம் என்னது? முதிரது ஐயோ எங்காலு முக்குலத்து தேவைடா, அதை பார்த்து தான் ஞாபகம் வருது. மூக்கையாவேன். மூக்கையாவேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தன்ட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது சும்மா மூக்கையாவேன்னு சொல்லி நான் சிரிக்கிறேன் லூஸ் மாதிரி. அவன் என் பாட்காஸ்ட் எல்லாம் கேட்டுட்டேன் அப்படின்னு தான் சொன்னான். நான் அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு கேட்டேன், டே அந்த முத்துராமலிங்கம் ரோஸ்ட் கேட்டியாடா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஹே கேட்டேன்டா, சூப்பரா இருந்துச்சா அப்படின்னு சொன்னான். சரி மூக்கையாவேன்னா யாருன்னு சொல்றாங்க, சரி என்னடா மூக்கையாவேன்னா என்னடான்னு கேக்குறான். வேற யாராவது பாட்காஸ்ட் பிடிச்சி கேட்டு வந்துரு. முதுகுல குத்திட்டல, முதுகுல குத்திட்டல. கேட்டிருப்பாங்க. என்ன ப்ரோ? அதாவது இந்த மீதி இருக்கிறது இருக்குல்ல, பார்ட் 2 கன்க்ளூஷன் கொடுக்குறோம்ல ப்ரோ, அதை நான் தனியாவே பேசலாம்னு நினைச்சேன். அப்படியா? நான் வந்து தனியா ஒரு எபிசோடு பண்ணிருக்கேன் அதுக்கு முன்னாடி. அந்த விக்ரம் படம் எக்ஸ்பெக்டேஷன் சொல்லி போட்டிருக்கேன் தெரியுமா ஃபர்ஸ்ட் எபிசோடு. ஆமா ப்ரோ. படம் பார்த்துட்டு வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் சொல்லிட்டு ஒரு 25 மினிட்ஸ் பேசினேன் நான் மட்டும் தனியா லூஸ் மாதிரி. ஓ ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தீங்க? ஃபுல்லா ரிவ்யூ பண்ணேன் ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும். நம்ம முத்துராமலிங்க ரோஸ்ட் பண்ணோம்ல, அந்த மாதிரி இதை வந்து நான் ரிவ்யூ பண்ணேன். நான் பண்ணி முடிச்சிட்டு ஆங்கர்ல பாக்குறேன், சேவே ஆகல. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் அதுக்கப்புறம் அப்படியே நிப்பாட்டி வச்சுட்டு ஒரு வாரம் கழிச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் பண்ணேன். அதாவது படம் வந்து ஒரு வாரம் கழிச்சு தான் அடுத்த வேற ஏதோ ஒரு டாபிக் பேசினேன். அப்ப ப்ரோ இப்ப இது முடிஞ்சிருச்சுல, இது முடிச்சுக்கோங்க. நான் அடுத்து பேசக்கூடிய டாபிக்ல உங்கள்கிட்ட சொல்றேன்.